ஹே ஹாய் டாமீஸ், வெல்கம் டு டிசோன் நைட்ஸ் ஆஃப் லவ். நான் கஜனா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே ஜாலியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதுக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் தயாவுக்கு எல்லாருமே கேட்குறீங்க, அக்கா என்னக்கா எப்போ பார்த்தாலும் ஜங்குக்கே வீடியோ போட்டுட்ருக்கீங்களே, கொஞ்சம் மற்ற பேரையும் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க. ஸோ அவங்களுக்காக நான் இன்றைக்கி தயாவுக்கு ஒரு ஒன் ஷாட் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த ஒரு ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சீனியர் அக்கா லவ் ஜூனியர் சபி பாய். ஆக்சுவலி சுகன்யான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியிலேருந்து சபி கேர்ளுக்கு வந்து தயாவுக்கு கேட்டிருந்தாங்க. பட் நான் வந்து சபி பாய்க்கு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. தப்பாக நினைக்காதீங்க. நான் தயாவுக்கு சபி கேர்ள் வேறு ஒரு மாடுலேஷனில் வேறு ஒரு ஸ்டோரியில் நான் அவங்களுக்காக ரெடி பண்ணி தரேன். எனக்கு டக்குன்னு இந்த ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ அதனால் இந்த ஒரு ஸ்டோரி தப்பாக நினைக்காதீங்க, சரிங்க? ஓகே, இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, ஊட்டி சவுண்ட் ஹாட் வைப்ஸ் ஆஃப் லவ். அதுலேயுமே உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்க மறந்துடாதீங்க. என்கிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமும் நான் என்னோடய அபோட்டில் இருக்குது, நீங்கள் பார்த்து என்கிட்ட பேசலாம். சரி, ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் நீங்களும் அவங்களோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு நடந்து வந்துகிட்டே இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டுன்னா உங்ககிட்ட புலம்புன்னு போட்டு புலம்பிகிட்டே இருக்கா. அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் என்னை பார்த்து அதுவும் எல்லாருக்கும் முன்னாடி அறிவு இருக்கான்னு கேட்டிருக்கான். கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன எது நீயுமா என்னை போட்டு கலாய்க்கிற? நான் கலாய்க்கலடி, நான் உண்மையை தான் சொன்னேன். உனக்கு அறிவு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நேற்று நைட்டே நான் உனக்கு அசைன்மெண்ட் எல்லாத்தையுமே நான் உனக்கு சென்ட் பண்ணேன். ஒழுங்கு மரியாதை எழுதிட்டு நீ வந்திருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி அந்த சொட்ட மாட்டேன் திட்டு வாங்கிட்டு இருக்கணுமா? உனக்கு சோம்பேறித்தனம் எழுதுறதுக்கு. அதனால தானே இன்றைக்கி அந்த சொட்ட மாட்டேன் உன்னை போட்டு திட்டிகிட்டே இருந்தான். வாங்கிக்க அப்படின்னு நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கீங்க. அவள் அப்படியே நின்றுட்டு உங்களே பார்க்குறா. வயன், நீ கூட இப்படி சொல்கிற பார்த்தியா? அப்போ யாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்டிங்களா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது, சப்பா லூசு, தேவையில்லாமல் ட்ராமாட்டிக்காக பண்ணாத, ஒழுங்கு மரியாதை வா, இல்லைன்னா நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன். உனக்கெல்லாம் என் மேலே பாசமே இல்லைடி. உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து அறிவு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான், நீ அப்படி போகிற. அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? உன் ஃப்ரெண்டு மன வலியில் இருக்கிறவளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி மனசில் இருக்க பாரத்தெல்லாம் குறைக்கணுமா இல்லையா அப்படின்னு சொன்னதும் நீங்கள் அப்படியே அவ்வளோ கேவலமாக பார்க்குறீங்க. ஒரு ஐஸ்கிரீம் தான் இவ்வளோ புலம்பிகிட்டு இருந்தியா? அது நீ அப்போவே அங்கேருந்து கேட்டிருந்தேன்னா ஒரு ஐஸ்கிரீம் வாய்க்குள்ள 100 இருந்திருப்பேனேடி. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இப்போ ஐஸ்கிரீம் வேணும், வந்து தொலை அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவளையும் கூட்டிகிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் போகிறீங்க. அவளும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு 1 இல்லை 3 ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கு. நீங்கள் அப்படியே அவளையே பார்க்குறீங்க. என்ன லுக்கு, இப்போ ஐஸ்கிரீம் வாங்கி தர போறியா இல்லையா? ஒரு ஐஸ்கிரீம் போதாதா, எதுக்கு 3 வாங்கியிருக்க? உனக்கு என் மேலே பாசமே இல்லைல்ல வயான்? ஆல்ரெடியே ஒருத்தர் கறிவில். சரி, தயவு செஞ்சு நீ இதை மட்டும் சொல்லாதா, எனக்கு தலை வலிக்குது. நான் உனக்கு ஐஸ்கிரீம் தானே வாங்கி தரேன், 3 என்ன உனக்கு 10 நான் வாங்கி தரேன் அப்படின்ட்டு நீங்கள் 10 ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறீங்க. ஃபேஸு ஃபுல்லாக அவ்வளோ பிரகாசமாக இருக்குது, அப்படியே ஈனி சிரிச்சுக்கிட்டே இருக்கா. இடிக்காத, பல்லெல்லாம் கொட்டிட போகுது அப்படின்ட்டு நீங்கள் கார்டில் பில் பே பண்ணிவிட்டு அப்படியே வரீங்க. அவனா கை ஃபுல்லாக ஐஸ்கிரீமை வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து வரா. நீங்கள் இதை பார்த்துட்டு இந்த 10 ஐஸ்கிரீம் நீ சாப்பிட போகிற? அஃப்கோர்ஸ் பார்க்க தானே போகிறேன். நீ இருந்து இந்த 10 ஐஸ்கிரீம் சாப்பிடல உன்னை கொன்று வேண்டி. என்னடி ஒரு இதுக்காக சொன்னேன், என்னால் எப்படி இந்த 10 ஐஸ்கிரீமும் சாப்பிட முடியும்? எனக்கு 3 ஐஸ்கிரீம் போதும், நான் 3 தானே கேட்டேன். நீ தானே என் மேலே இருக்க பாசத்தில் 10 ஐஸ்கிரீம் வாங்கி தந்த. பரவாயில்ல, நான் 3 ஐஸ்கிரீம் மட்டும் எடுத்துக்கிறேன், பேலன்ஸ் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, உங்களுக்கு செம்மக்கோ வருது. எனக்கு தேவைதான் அப்படின்ட்டு அப்படியே தலையில் அடிச்சுக்கிட்டு அப்படியே நடந்து வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பார்க்கில் தான் உட்காந்துருக்கீங்க. அப்படியே இருந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றாவா. 2 கையிலையோ 2 ஐஸ்கிரீம் ஓப்பன் பண்ணி அப்படி சாப்பிட்டுட்ருக்கா. நீங்களே அப்படி பார்க்குறீங்க. என்னடி 2ம் அட் அ டைமில் சாப்பிட்ற? 2ம் வேறு ஃப்ளேவர், அதுவும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு அப்படியே உங்களை பார்த்து சொல்லும்போது நீங்கள் அப்படியே அவ்வளோ வியர்டாக பார்க்குறீங்க. என்ன காம்பினேஷன் இது அப்படின்ட்டு வியர்டாக பார்க்குறீங்க. அடியே, உனக்கு இந்த வேமா சூசூலாம் கிடையவே கிடையாதா? சீச்சி
அதெல்லாம் வச்சு பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா ஐஸ்கிரீம் முறிக்கிறோண்டி. ஸோ அதனால் அது அப்படியே கொஞ்ச நேரம் கலட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறதே நல்லது அப்படின்ட்டு அவள் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கா. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சரி, எப்படியும் நீ இது ஃபுல்லாத்தையும் சாப்பிட போகிறதில்ல, கொடு அப்படின்ட்டு பேலன்ஸ் இருக்கா ஐஸ்கிரீமா அப்படி நீங்கள் எடுத்து வச்சுக்கிறீங்க. என்னடி நீ சாப்பிட போறியா என்ன? இதெல்லாத்தையும் நான் சாப்பிட்டேன்னா அப்புறம் நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும், யாருக்காச்சும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அங்கே வந்து ஒரு பார்க்கில் எல்லாருமே விளையாடிட்டுருக்காங்க, குட்டி குட்டி பசங்க. சரி இரு நான் வரேன். எங்கடி போகிற? வரேன்டி அப்படி நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அந்த குட்டீஸ் கிட்ட தான் போகிறீங்க. அந்த குட்டீஸ் கிட்ட போய் நின்றுட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஹலோ ஜென்டல்மேன்ஸ், அப்படின்ட்டு எல்லோரும் பார்க்குறாங்க உங்களே. இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஆக்சுவலி நானும் என்னோடய ஃப்ரெண்டும் கொஞ்சம் ஐஸ்கிரீம் அதிகமாக வாங்கிட்டோம். இப்போ பேலன்ஸ் கொஞ்சம் இருக்குது, உங்களுக்கு வேணுமா அப்படின்ட்டு நீங்கள் க்யூட்டாக கேட்குறீங்க. அந்த பசங்களும் அப்படியே உங்களே பார்க்குறாங்க. ஐஸ்கிரீமா? இல்லை, எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்ட்ரேஞ்சரான பர்சன் உங்ககிட்ட சாக்லேட்ஸோ ஐஸ்கிரீமோ கொடுத்தா வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால எங்களுக்கு வேணாம். அவங்க அம்மா அப்பாலாம் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாராச்சும் ஏதாச்சும் கொடுத்தாங்க அப்படின்னா வாங்கக்கூடாது. பட் சரி ஓகே அப்படின்னு நீங்கள் அப்படி போகிறீங்க. ஆன்ட்டி, சரி உங்ககிட்ட தான் நிறைய இருக்கே, நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, அப்புறம் உங்களுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னா நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை சொல்லுது. நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. நிஜமாவா? என்னோடய பிரதர் சொல்லியிருக்கான், யாராச்சும் இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. ஓ சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் அதுலேருந்து ஒரு ஐஸ் எடுத்து அப்படியே சாப்பிட்றீங்க. அந்த குழந்தைங்களாம் அவங்களே குறுன்னு பார்த்துட்டே இருக்குது. நீங்கள் ஏதாவது மயங்கி விழுகிறீங்களா இல்லை ஏதாவது ஆகுதா அப்படிங்கிற மாதிரி குறுன்னு பார்த்துட்டே இருக்காங்க. உங்களுக்கும் நல்லா புரியுது, சிரிப்பு வருது உங்களுக்கு. நீங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டீங்க. உங்களால் முடியல, ஆல்ரெடி ரொம்ப கோல்டாக இருக்குது, இதுக்கிடையில் நீங்கள் இந்த ஐஸ்கிரீமை வேறு சாப்பிட்றீங்களா, உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்போ நீங்களும் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டேன் இப்போ ஓகேவா அப்படின்ட்டு நீங்கள் கேட்கும்போது அந்த பையன் இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஆகுதான்னு எங்களுக்கு தெரியாதுல்ல, ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நாங்கள் சாப்பிட்றோம். 10 நிமிஷமா? சரி ஓகே அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. இது எல்லாத்தையுமே பின்னாடி இன்னும் உங்கள் ஃப்ரெண்டு ஜோ பார்த்துட்டே தான் இருக்கா. இவன் என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்ட்டு அவளும் பார்த்துட்டு அவ்வளோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்படி உங்ககிட்ட வந்து நிற்கிறா. இதை பார்த்துட்டு அந்த குட்டி பசங்க, இது யார்? இது என்னோடய ஃப்ரெண்டு. ஹாய், நான் ஜோ. ஓ ஜோவா? ஹாய் ஆண்டி. என்ன ஆண்டியா? ஆண்டின்லாம் சொல்லக்கூடாது, அக்கான்னு தான் சொல்லணும். அக்காவா அப்படின்ட்டு உங்களை பார்க்குறா. நீங்களும் அப்படியே ஆமாம் அக்கான்னு தான் கூப்பிடணும், ஏன்னா நாங்களாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓ இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறீங்களா? உங்களுக்கு தலை ஏதாவது வலிக்குதா இல்லை தலை சுற்றுதா? ஏன்னா என்னோடய அண்ணா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி யாராச்சும் தெரியாதவங்க ஐஸ்கிரீம் கொடுத்தாங்கன்னா உடனே அவங்களுக்கு தலை சுற்றி அப்படியே மயங்கி விழுந்துருவாங்களாம். நீங்களும் அப்படி சிரிச்சுக்கிட்டே ஆமாம் உங்கள் அண்ணன் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க, இப்போ அதான் எனக்கு ஒன்றுமே ஆகலையே, இப்போ வச்சு வாங்கிக்கிறீங்களா? வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அந்த ஐஸ்கிரீம் எடுத்து கொடுக்கலான்னு பார்க்குறீங்க. பட் ஆனால் அந்த ஐஸ்கிரீம்லாம் உருகியே போச்சு. அப்படியே பவுட்டியாக ஃபேஸ் வச்சுக்கிட்டு அச்சுச்சோ சாரி, ஐஸ்கிரீம் எல்லாம் உருகிடுச்சே, எல்லாமே போயிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு எல்லாரோட ஃபேஸும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போவே வாங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் தோணுது. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு வேறு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த ஐஸ்கிரீம் எடுத்து குப்பையில் போட்டிங்க. இதை பார்த்துட்டு ஹேய் பையன் என்னடி பண்ணுற? குப்பையில் போட்டேன்டி, உருகிடுச்சு, இதுக்கப்புறம் யார் சாப்பிடுவா? என்கிட்ட கொடுத்துருக்கலாமே, நான் சாப்பிட்டுருப்பேன்ல அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் அவ்வளோ கேவலமாக பார்க்குறீங்க. ஏண்டி அது உருகி போச்சுடி, அதுவும் இல்லாமல் எல்லா ஃப்ளேவரும் சேர்ந்து அது ஒரு மாதிரி இருக்கும். நானே டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்போஸ் பண்ணுறேன், என்கிட்ட கொடுத்துட்டா நான் அதை டேஸ்ட் பண்ணியிருந்துருப்பேன்ல. கருமம் பிடிச்சவளே, என்ன ஜென்மண்டி நீ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவளை கேவலமாக பார்க்குறீங்க. அந்த பசங்களுமே வியர்டாக தான் பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு எல்லா பசங்களா ஆக்சுவலி நம்ம ஃபுட்டை எப்போவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, ஸோ அதனால தான். ஆனால் அது எல்லா ஃப்ளேவர் கூட சேர்ந்து ஒரு மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்கிறது அவளுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது.
ரொம்ப ஓவராக போகிறோமோ. சரி 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 விடுங்க, ஐஸ்கிரீம் தானே அவள் வாங்கி தருவா அப்படின்னு அவள் அப்படியே நைஸாக கலந்துக்கிட்டா. சரி அவளை விடுங்க, நான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அப்படியே ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வந்து பசங்கக்கிட்ட கொடுக்குறீங்க. பசங்களோட ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல், அப்படியே சிரிச்சுக்கிட்டே தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. அச்சோ தேங்க்யூ ஸோ மச் டி தங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அப்படியே கிஸ் கொடுக்குறீங்க. எல்லோரும் அப்படியே ப்ளஷ்ஷியாக ஆகுறாங்க. இதை பார்த்துட்டு ஜோ, ஏய் என்னடா எல்லோரும் ஒரு மாதிரி இருக்கிறீங்க? இல்லை இந்த அக்கா ரொம்பவே அழகாக இருக்காங்களா, அதான் எனக்கு ஒரே ஷையாக இருக்குது அப்படின்ட்டு அந்த உங்களை வந்து சொன்னால எனக்கு ஒரு பிரதர் இருக்கா அப்படின்ட்டு சொன்னால அந்த பையன் சொல்லிட்டு சிரிக்கிறான். நீங்களும் அதை பார்த்துட்டு ஒச்சோ ஷையாக இருக்கா அப்படின்ட்டு நீங்களும் மறுபடியும் கிஸ் பண்ணுறீங்க. எனக்கு ஒரே ஷையாக இருக்குது. ஆமாம் உங்கள் நேம் என்ன? என் நேம் ஒயன். ஒயன் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? பாய் ஃப்ரெண்டா? இல்லையே. அப்போது நான் உனக்கு பாய் ஃப்ரெண்டாக இருக்கட்டுமா? நிஜமாவா? இவ்வளோ பெரிய ஜென்டில்மேன் எனக்கு பாய் ஃப்ரெண்டா? நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன். ஆனால் நீ எனக்கு டெய்லியும் சாக்லேட்ஸ் ஐஸ்கிரீம் வாங்கி தருவியா? ஆனால் டெய்லி ஐஸ்கிரீம் சாக்லேட்ஸ் கொடுத்தா ஹெல்த்துக்கு நல்லது இல்லையே. ஆமாம்ல. சரி இட்ஸ் ஓகே, நம்ம எப்போ மீட் பண்ணுறோமோ அப்போ எனக்கு ஒரு சாக்லேட் ஒரு ஐஸ்கிரீம். ஓகே ஓகே ஓகே. அப்போது டெய்லியும் நீங்கள் தான் விளையாட வருவியா? ஆமாம் டெய்லியும் நான் வருவேன். ஓகே, அப்போ நானுமே டெய்லி ஒன்று பார்க்கறதுக்காக வரேன், என்னோடய ஜென்டில்மேன் பாய் ஃப்ரெண்ட்காக. ஐயோ எனக்கு ஒரே ஷையாக இருக்குது அப்படின்ட்டு அந்த குழந்தை அப்படியே கண்ணை மூடிக்குது. ஆக்சுவலாக அந்த குழந்தைக்கு ஒரு 5 அந்த ஏஜ் தான் இருக்கும். அந்த குழந்தைனா அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறான். நீங்களும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே நிற்கிறீங்க. ஸோ இதெல்லாம் தான் ஜோ பார்த்துட்டே இருக்கா. என்னடா இவ என்ன சமாதானப்படுத்தலான்னு வந்தா, இவ என்னடானா இங்கே ஒரு தனி கோஷ்டியை பிடிச்சிட்டு அவங்க கூட சுற்றிட்டு இருக்காளே அப்படின்ட்டு பேன்னு பார்த்துட்டே இருக்கா. ஸோ அந்த டைமில் தான் சரி ஓகே அப்புறம் பார்த்துப்போ நாளைக்கு மீட் பண்ணலாம், அஃப்கோர்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு நீங்களும் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. அந்த பையனும் உங்களுக்கு டாட்டா கட்டு அங்கேருந்து போயிட்டான். எல்லா பசங்களும் அப்படியே போயிட்டாங்க. இப்போது நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஜோ கிட்ட வரீங்க. ஜோ அப்படியே உங்களே பார்க்குறா. மேடம் எங்களெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியுதா என்ன? தெரியுதா? ஏன் இவ்வளோ பெரிய உருவம் நிற்கிது, தெரியாமல் இருக்கும்? இல்லை அப்படியே அங்கேயே போய் ஐக்கியமாயிட்டீங்க. அதெல்லாம் அப்படி தாண்டி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். பார்த்தேன் ரொம்ப பெரிய பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிக்கிறா. ஹே போடி, பட் ஆனால் ரொம்ப க்யூட்டாக பேசுகிறான்ல. ஆமாம் அதுவும் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டை மாதிரி பேசுகிறீங்க. என்ன பார்த்தா மட்டும் ஆன்ட்டி மாதிரி இருக்காடி. ஆமாம் பார்க்கும்போது ஆன்ட்டி மாதிரி இருந்தால் அப்படி தான் கூப்பிடுவாங்க. ஹே வாயான் என்னடி பேசிகிட்டு இருக்க, உண்மையாக தானடி சொன்னேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே போகிறீங்க. ஒயா நின்னீங்கன்னா உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்ட்டு அவளே உங்களை துரத்திட்டே வந்துட்டுருக்கா. நீங்களும் அப்படியே போகிறீங்க அவங்களோட வீட்டுக்கு. இப்போ நெக்ஸ்ட் டே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து காலேஜ் போகிறீங்க. போகும்போதும் உங்களோட ஃப்ரெண்டு அப்படியே லபன்னு பேசிக்கிட்டே இருக்கா. நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு மண்டே ஆட்டிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கீங்க. ஒரு வழியாக காலேஜ் வந்து ரீச் ஆகியாச்சு. ஆக்சுவலாக நீங்கள் வந்து பிடெக் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கீங்க. ஸோ இப்போ வந்து ஜூனியர்ஸ்க்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் எல்லாமே இப்போ தான் ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. நீங்களும் அப்படியே வெளியில் நின்று அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த பையன் நல்லா இருக்கால, அவங்க பாரு அவனோட பாடி செம்மையாக இருக்குல்ல அப்படின்ட்டு ஜோ வந்து அந்த பசங்களை அப்படியே வர்ணிச்சிட்டு இருக்கா. பட் ஆனால் நீங்கள் இதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லாமல் அப்படியே சும்மா பார்த்துட்டு மட்டும் இருக்கீங்க. அப்படியா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சும்மா எதுலையுமே இன்ட்ரெஸ்டே இல்லாமல் அப்படி சும்மா நின்றுட்டுருக்கீங்க. அவங்க கூட ஒரு 4-5 கேர்ள்ஸும் அப்படி நின்று எல்லாரையும் வந்து டீஸ் பண்ணுறது, லைக் வந்து ரேக் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸோ அந்த டைமில் தான் அப்படியே அவங்களோட கேங்லேருந்து ஒரு 2-3 பசங்களை அப்படியே இழுத்துட்டு வராங்க. நீங்களும் அப்படியே பார்த்துட்டே தான் நிற்கிறீங்க. அதில் வந்து லாஸ்ட்டாக ஒரு பையன் நிற்கிறான். அந்த பையனை அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. என்னமோ தெரில, அவனை பார்க்கும்போதே அப்படியே புஜுக்கு படணும் போல் இருக்குது. ஏன்னா அப்படியே கொழுக்குன்னு அழகாக இருக்கான், வெள்ளையாக ஃபேராக அப்படியே அமுல் பேபி மாதிரி க்யூட்டாக இருக்கான். நீங்கள் அப்படியே அவனையே பார்த்துட்டே இருக்கீங்க. எல்லோரும் ஒவ்வொருத்தரவங்களும் வச்சு ரேக் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த பையன்கிட்ட வராங்க. ஓய் அவன் பேர் என்ன? கிம் தயாங் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உங்கள் வாய்க்குள்ளேயே மபிள் பண்ணிக்கிறீங்க. அப்போது அந்த பொண்ணா சரி எந்த இயர்? தேர்ட் இயரா? இந்த காலேஜில் ஒன்று நான் பார்த்ததே இல்லை. நான் வேறு காலேஜ் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த காலேஜ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓ உன் வாய்ஸ் ரொம்ப டீப்பாக இருக்கே. பேசாமல் ஒன்று பண்ண
அப்படின்ட்டு அவள் அப்படியே அவங்ககிட்ட போய் நிற்கிறா. இங்கே நீங்கள் அப்படியே அவளே பார்க்குறீங்க, என்ன பண்ண போகிறா அப்படின்ட்டு. பேசாமல் இந்த டீப் வாய்ஸில் ஒரு சாங், ஒரு ரொமான்டிக்கான சாங் பாடு பாப்போம் அப்படின்ட்டு சொல்கிறா. நீங்களும் அப்படியே அவளே பார்க்குறீங்க. தயாங் அப்படியே அங்கே இருக்க பொண்ணுங்களை அப்படியே ஸ்கேன் பண்ணிகிட்டே அப்படியே பார்க்குறான். சாங்கா? இப்போ நீ பாடினாதான் நீ கிளாஸ்க்கு போக முடியும். ஆனால் எனக்கு டைம் ஆச்சு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ இப்போ பாடுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுனா அப்படியே நிற்கிறா. இங்கே நீங்கள் அவன் பாடுவானா மாட்டானா அப்படின்ட்டு பார்த்துட்டே தான் இருக்கீங்க. தயாங் டக்குன்னு அவங்கள அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். நீங்களும் ஆல்ரெடி அவனை தானே பார்த்துட்டே இருந்தீங்க, திடீர்னு பார்த்ததோ உங்களுக்கு என்னன்னு தெரில, அவனோட ஐ கான்டாக்ட் பண்ணவே முடியல, ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே அந்த சைடு இந்த சைடு எப்படி திரும்பிகிட்டே இருக்கீங்க. அப்போ தயாங் ஓகே நான் பாடுறேன் அப்படின்ட்டு தயாங் அப்படியே அவங்களே பார்க்குறான். பார்த்துட்டே உன் பேரும் தெரியாது, உன்னூரும் தெரியாது, அழகான பறவைக்கு பெயர் வேண்டுமா? நீ என்னை பார்க்காமல் நான் உன்னை பார்க்கின்றேன், நதியில் விழும் பின்பத்தை நிலாரியுமா? உயிருக்குள் இன்னொரு உயிரை சுமக்கின்றேன், காதல் இதுவா? இதயத்தில் மலையின் இணையை உணர்கின்றேன், காதல் இதுவா? இங்கே நீங்கள் அப்படியே தயாங்கோட ஐஸை தான் பார்த்துட்டே இருக்கீங்க. சம்திங் ஏதோ ஒன்று உங்களுக்குள்ளே பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்படியே கண் எடுக்காமல் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கீங்க. இங்கே உங்கள் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பரவாயில்ல செம்மையாக பாடினேன், நீங்கள் அவன் கண்ணில் ஸ்டக் ஆனவங்க தான், ஸ்டில் அவன் கண்ணை விட்டு எடுக்கவே முடியல, அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. சரி நல்லா தான் பாடுறேன், அடிக்கடி வந்து எங்களை என்டர்டெயின் பண்ணிட்டு போ சரியா? எதுக்கு? இல்லை, எங்களுக்கு போர் அடித்தா உன்னை கூப்பிட்டு வந்து அப்படியே பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிக்கலாம்ல, ஸோ அதுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே தயாங்க அப்படியே அந்த பொண்ணை ஒரு மாதிரி பார்க்குறான். ஏய் என்ன லுக்கு, அப்படியே பார்க்க அப்படியே தழுக்கு முழுக்குன்னு இருந்துட்டு என்கிட்ட ஒரு மாதிரி பார்க்குறியாக்கோ, பிச்சு போடுவேன், ஒழுங்காக கிளாஸுக்கு ஓடு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு ரொம்ப ஓவராக வாய் பேசுகிறா. இங்கே நீங்கள் இது எதுவுமே கண்டுக்காம தயாங்க மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கீங்க. தயாங்க அந்த பொண்ணை பார்த்துட்டு அப்படியே அவங்கள பார்க்குறா. அவங்கள பார்த்துட்டு லைட்டாக 2 கண்ணையாக அப்படியே பிளிங்க் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டான். இங்கே நீங்கள் போகிற தயாங்கே தான் பார்த்துட்டே இருக்கீங்க. இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருடி, நான் பேசின பேச்சுக்கு பைப்பில் பாய்ந்து ஓடிட்டான் பார்த்தியா? அவன் உன்னை பார்த்து பயந்தானா? எனக்கு அப்படி தோணல. எனக்கு என்னமோ அவன் உன்னை அப்படியே விட்டுட்டு போயிருக்கான். எதுக்கு இந்த புள்ள பூச்சியெல்லாம் சாகடிச்சிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போயிருக்காண்டி அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு சொல்லும்போது இங்கே ஜோக்குனா செம்ம காண்டாவது. ஏன்னா இவ்வளோ நேரம் வாய் அடிச்சிட்டு இருந்தது ஜோ தான். அப்போ கொஞ்சம் வாய முடுங்கடி, அப்படிலாம் கிடையாது, ஒயன் நீ சொல்லுடி ஒயன் அப்படின்ட்டு இந்த சைடு வந்து பார்த்தா இங்கே ஒயன் அப்படி போகிற தயாங்க தான் பார்த்துட்டே இருக்கா. அடியே இவளுக்கு என்னடியாச்சு தெரியலையே, இவ்வளோ நேரம் அமைதியாக தான் இருந்தா. ஒயன் என்னடி? ஒன்றும் இல்லை. இல்லையே என்னமோ சரியில்லை. ஒன்றும் இல்லைங்கிறேன்ல. சரி டைம் ஆச்சு, கிளாஸுக்கு போகலன்னா அதுக்கு வர தனியாக அந்த சொட்டமல்ல திட்ட போகுது, வாங்க போகலாம் அப்படின்ட்டு இப்போ எல்லோரும் சேர்ந்து இப்போ கிளாஸுக்கு போயிட்டீங்க. உங்களால் அந்த ஒரு ஐஸ் மறக்கவே முடியல. அந்த டீப் வாய்ஸில் உங்களை பார்த்துட்டே அவன் பாடினான். ஸோ அதெல்லாம் அப்படியே உங்கள் மனசுக்குள்ளே என்னமோ பண்ணுது. இங்கே ஜோவை பார்க்கணுமே, ஜோ அப்படியே நாடியில் கையை வச்சுக்கிட்டு அப்படியே அந்த கிளாஸை தான் விட்டால் தூங்கிடுவா போல் அந்த அளவுக்கு சாஞ்சு போயிருந்து பார்த்துட்டே இருக்கா. அப்போது நீங்கள் ஜோ என்னடி ஆல்ரெடி ஒருத்தி இருந்து கழுத்து அறுத்துட்ருக்கா, அது தெரியாமல் இருக்கிறதுக்காக தானடி நான் பின்னாடி வந்துடுது தூங்கிட்டு இருக்கேன், என்னை மாட்டி கொடுக்கறது பார்க்குறியாடி? அதெல்லாம் இல்லடி, இன்றைக்கி காலையில் ஒரு பையன் கூட பேசிகிட்டு இருந்தேன்ல, 1-2 பையன் கூடயா பேசிகிட்டு இருக்கேன், எல்லா பசங்க கூட பேசிகிட்டு இருக்கேன், நீ யாரை சொல்கிற? அதுதாண்டி இன்றைக்கி காலையில் 3rd இயரில் ஒரு பையன் வந்தான்ல,
நல்லா கொழுக்கு முழுக்குன்னு அமல் பேபி மாதிரி. ஆ அப்படின்ட்டு அவள் அப்படியே உங்களை பார்க்குறா. ஆமாம், அவனுக்கு என்ன? இல்லை, அவன் என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருப்பான்? அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற? இல்லடி, என்னன்னு தெரில, அவன் மேலே கொஞ்சம் இதாக இருக்குது. இதுனா இதுதான் என்னன்னு தெரிலடி. அவன் பாடினதாக இருக்கட்டும், அவனை பிடிச்சிருக்குடி. பிடிச்சிருக்கா? ஏ வயனு என்ன? இல்ல, நீ இப்போ என்ன சொன்ன? நீ ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறியா? ஏன், பையனை தானே பிடிச்சிருக்குன்னு சொன்ன, பின்ன பொண்ணையா பிடிச்சிருக்குன்னு சொன்ன? இல்லடி, உன் பின்னாடி எத்தனை பேர் சுற்றுறானுங்க, எவ்வளோ பேர் ப்ரப்போஸ் பண்ணானுங்க. அவன் மேலே எல்லாம் வராத லவ் அந்த அமுல் பேபி மேலே வந்துருச்சா என்ன? ஏ என்ன, அவன் என்ன அழகா இல்லையா? பாரு எவ்வளோ கொழுக்கு முழுக்குன்னு அழகாக இருக்காண்டி. ஆமாம், அழகாக இருக்கான். என்ன கொஞ்சம் உபி போயிருக்கான், அவ்வளோந்தான். ஏ பொடி, சப்பியாக க்யூட்டாக இருக்கான். உனக்கு என்னடி தெரிய போகுது ரசனை கெட்டவளே? ஆஹா, எங்களுக்கு ரசனை இல்லை. ஓ ஓகே ஓகே ஓகே, அவன் அழகாக தான் இருக்கான். இப்போ அதுக்கு என்னவா? எனக்கு அவன் மேலே ஒரு எதுடி அடியே பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான்ல, எனக்கு அவனை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓ என்ன, நிஜமாவே அவனை பிடிச்சி போச்சா? பிடிச்சி போச்சுங்கிறான்ல. சரி, இப்போ என்ன பண்ணலாங்கிற? இன்னைக்கு காலையில் நீ அவன்கிட்ட எப்படி பேசினியோ அதே மாதிரி அவன் என்ன டிபார்ட்மெண்ட், அவனோட ஃபோன் நம்பர்லாம் கொஞ்சம் வாங்கி தந்தால் நாங்கள் கொஞ்சம் குதூகலமாக இருப்போம். என்னை மாமாவில் பார்க்க சொல்கிறேன். ஆப்வியஸ்லி, பிகாஸ் ஐம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், யூ நோ. பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஏ, நான் உனக்கு 10 ஐஸ்கிரீம்லாம் நேற்று வாங்கி தந்தேன்ல. 10 ஐஸ்கிரீம் வாங்கி தந்துட்டு 3 ஐஸ்கிரீம் தானடி தந்த. பேலன்ஸ் எல்லாம் நீ அந்த பசங்களுக்கு தானே கொடுத்துட்ட. அதுவும் இல்லாமல் ஒரு ஜென்டில்மேன் வேறு உனக்கு பாய் ஃப்ரெண்டு சொல்லி சுற்றிட்டு இருந்தியே. அதெல்லாம் சின்ன பசங்கடி. இவன் மேலே மட்டும்தான் ஏதோ ஒன்று பண்ணுது. என்ன பண்ணுது? அதெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. நீ விழுந்துட்ட அந்த அமுல் பேபி மேலே. விதி யாரை விட்டுச்சு? சரி பாபோ அப்படின்ட்டு சொல்கிறான். அவன் என்ன டிபார்ட்மெண்ட்ரி தெரியலடி, நீ தாண்டி போய் ஆராயணும் அப்படின்ட்டு நீங்கள் அவங்க 2 பேரும் இருந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் 2 பேர் லஞ்சுக்காக இருந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ அந்த டைமில் ஜேசன் அப்படியே உங்கள் முன்னாடி வந்திருக்கான். அது வேறு டிபார்ட்மெண்ட் பையன். உங்கள் மேலே கொஞ்சம் க்ரேஸாக சுற்றிட்டுருக்கான். அவன் உங்கள் முன்னாடி இருந்துட்டு, ஹயன் என்ன இன்றைக்கி என்ன லஞ்ச்? தயிர் சாதமும் உருளைக்கிழங்கும். என்ன இன்றைக்கி தயிர் சாதமா? வெயிட் பண்ண அப்படின்ட்டு அவனோட டிஃபன் பாக்ஸ் எடுத்து கொடுக்குறான். நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. என்னது இது? பிரியாணி. உனக்காக ஸ்பெஷலாக நானே பண்ண தெரியுமா? எனக்கு வேண்டாம். ஏன்? இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் இங்கே ஜோ செம்ம ஷாக்கு. யார் இவளா? கால நேரம் பார்க்காம நான்வெஜ்னா அப்படியே மொக்குன்னு போட்டு மொக்குவா. இவளா வெள்ளிக்கிழமை விரதங்கிறா அப்படிங்கிற மாதிரி இங்கே செம ஷாக்கோட ஜோ பார்த்துட்ருக்கா. நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு அவளோட தைஸில் அப்படியே கிள்றீங்க. என்ன அப்படின்னு ஜேசன் பார்க்க, ஒன்றும் இல்லை, ஒரு கொசு, கொஞ்சம் பெரிய சைஸ் கொசுவா கடிச்சிருச்சு, அதான் வலிக்குது. ஓ சரி. ஆனால் வயான் உனக்காக ஸ்பெஷலாக பண்ணேன், வேஸ்ட் ஆகிடும்ல. ஓ அப்படியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜோ, உனக்கு பிரியாணி பிடிக்கும்ல? ஹோ பிடிக்குமே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜோ கிட்ட பிரியாணியை கொடுக்குறீங்க. ஜேசன், சரி வயன், உனக்கு பிரியாணி தானே பிடிக்காது, நான் உனக்கு வேற வாங்கி தரேன். ஜேசன், நான் தான் சொல்லிட்டேன்ல, நீ இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், உன் மேலே எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லை. இதுக்கப்புறம் என் பின்னாடி சுற்றி உன் டைம் வேஸ்ட் பண்ணாத, சரியா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஒரு நாள் உன்னோட மனசு மாறும், நீ என்ன லவ் பண்ணுவ, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஜேசன் என்னடானா ஃபுல் ஹோப்போடு இருக்கா. இங்கே பிரியாணி சாப்பிட்டுட்ருக்கா ஜோ. ஆல்ரெடி ஒருத்தன்கிட்ட மனசை கொடுத்துட்டு தான் இப்படி கல் மாதிரி உட்காண்ட்ருக்கா. உனக்கு தலையில் மிளகா அரைச்சாச்சுடா, உனக்கு என்ன, சரி நீ வர வரையே எனக்கு லாபம் அப்படிங்கிற மாதிரி நல்லா பிரியாணி போட்டு மொக்கிட்டு இருக்கா. ஸோ இப்போ நீங்கள் ஜேசன் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ப்ளீஸ் இங்கேருந்து கொஞ்சம் போறியா?
சரி வயன், இப்போ போகிறேன், நான் மறுபடியும் வருவேன் அப்படின்ட்டு அவன் என்னடா ஹீரோயிசமா டைலாகாக சொல்லிட்டு போகிறா. அப்படி ஜோ அப்படியே போகிற அவனே பார்த்துட்டே இருக்கா. இவனுக்கு எப்போ தான் புரிய போகுதோ, டைலாகாக பேசி கரெக்ட் பண்ணலான்னு பார்க்குறான், ஆனால் எங்கே அப்படின்ட்டு. இங்கே வயன் சைட் பார்த்தாச்சுன்னா வயன் அப்படியே ஜோவே பார்க்குறா. என்னடி எப்படி பார்க்குற? உனக்கு ஜேசனை பிடிக்கும் தானே? என்னடி பேசிகிட்டு இருக்கா லூசா நீ? அவன் தான் உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கானே. நான் கேட்டதுக்கு பதில், உனக்கு ஜேசனை பிடிக்கும் கரெக்டா? இல்லையா? போய் சொல்லாத, எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? அப்போ எனக்கு ஜேசன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது கரெக்டா? இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது ஏன்டி என்கிட்ட மறைச்ச? இல்லை, அவனே ஆல்ரெடி உன் பின்னாடி சுற்றிட்டுருக்கான். இப்போது நான் வேறு இதை பற்றி சொன்னால் நீ ஏதாவது தப்பாக நினச்சிக்கிட்டேன்னா? என்னடி சொல்கிற? நான் ஏன்டி தப்பாக நினைக்க போகிறேன்? ஒன்றும் இல்லை. அதெல்லாம் விடு. ஆமாம், உனக்கு எப்படி ஜீசன் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? அது உனக்கு எப்போ ப்ரப்போஸ் பண்ணானோ அப்போலேருந்து அவன் மேலே அவன் இன்ட்ரெஸ்டடாக சுற்றிட்டு தான் இருக்கேன். என் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உனக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்டடா? என்னடி சொல்கிற? ஆமாம், உன்கிட்ட தான் ரொம்பவே கேரிங்காக நடந்துக்கிறான். உனக்காக டெய்லியும் விதமாக ரொம்ப டேஸ்ட்டாக சமைச்சு கொண்டு வரானே, அதில் ரொம்பவே வாங்கிட்டேன்டி. இது சாப்பாட்டு டேஸ்ட்லையா? அது கூட சொல்லலாம். நீ வேறு அவன் சாப்பாடு நீ சாப்பிட்டது இல்லையா, செம்மையாக இருக்குது பா. கல்யாணம் பண்ணால் இப்படி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கணும். அவனே எனக்கு சமைச்சு தருவான்ல, அதனால் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். சாப்பாட்டுக்காக தான் நீ அவனை லவ் பண்ணுறியா? ஜிஜி அப்படிலாம் இல்லை. அவன் வந்து ரொம்பவே கேரிங். அவனோட இன்னசென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட பேசிட்டு போனானே, உனக்காக நான் மறுபடியும் வருவேன்னு சொல்லிட்டு ஒரு ஹோப்போடு போனானே, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவனை இன்னும் ரொம்ப பிடிக்குது. பட் ஆனால் அந்த மரமண்டைக்கு தான் தெரியல இப்படி ஒருத்தி லவ் பண்ணிகிட்ருக்காங்கிற ஒரு விஷயம். ஓ மேடம், அவ்வளோ சீரியஸாக லவ் பண்ணிகிட்ருக்கீங்களா? சீரியஸாக அப்படின்னா சரியாக தெரியலடி. பட் ஆனால் இப்படி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஓகே, கண்ணை மூடி நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இப்போ இருக்கேன். ஓ சரி, அப்போது நம்ம ஒரு டீல் வச்சுக்கலாமா? டீலா? நீ ஏன் ஆளை கரெக்ட் பண்ணி தந்தேன்னா நான் உன் ஆளை கரெக்ட் பண்ணி தரேன். வாட் டு யூ மீன்? இதை விட தெளிவாக எப்படி சொல்ல முடியும்? உனக்கு ஜேசன் வேணும், எனக்கு தயாங் வேணும். ஸோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டோன்னா சீக்கிரமாகவே 2 பேரும் கமிட்டடாக ஜோடியாக சுற்றலாம்ல. ஆஹா ஓகே, டீலெல்லாம் நல்லா தான் இருக்குது. இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ தயாங் எங்கே இருக்கான் சொல்லிட்டு பார்த்து அவங்ககிட்ட பேசி அவனோட நம்பர் எல்லாமே வாங்கிக்கணும். நம்பர் சரி ஓகே பார்க்கலாம் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்டே இருக்கீங்க. பட் இருந்தாலும் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, தயாங் எப்போ வருவான், எப்போ சாப்பிட வருவான்னு சொல்லிட்டு ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அந்த டைமில் தயாங்கும் வரான். தயாங் கூட அவனோட ஃப்ரெண்ட்ஸு வேறு யாரும் இல்லை, ஜாங்கோக் அப்புறம் ஃபெலிக்ஸ் கொஞ்சம் 3 பேர்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்க கூட தான் சேர்ந்து நடந்து வந்துட்டுருக்கான். அங்கே இருக்க பொண்ணுங்கள்லாம் அப்படியே அந்த கேங்கை தான் பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம தயாங்க யாருமே ரொம்ப எல்லாம் கண்டிக்கல, பிகாஸ் ஏன்னா சார் கொஞ்சம் ஷப்பியாக இருக்காரு. பட் ஆனால் க்யூட்டாக இருக்கான். இருந்தாலும் சில பேரோட கண்ணு தயாங்க மேலேயும் இருக்குது. பட் ஜங்குக் அப்படி இல்லையே. ஜங்குக் ரொம்பவே டைட்டான ஷர்ட்டில், அதுவும் அவனோட கட்ஸ் எல்லாம் அப்படியே பயங்கரமாக தெரியுது. அதே மாதிரி ஃபெலிக்ஸு, மின்ஜே எல்லாரும் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காங்க. மொத்த கேண்டீனும் அப்படியே அவங்களே தான் பார்க்குது. இங்கே ஜோ கூட அப்படியே ஜங்குக்கு இதை பார்த்துட்டே இருக்கா. இதை பார்த்துட்டு ஒயன் இவன் என்னத்தை பார்த்துட்ருக்கா? ஜோ என்னடி அங்கே என்ன பார்த்துட்ருக்கா? ஜங்குக் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான்ல. இப்போ தானடி சொன்னேன் ஜேசன் நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு. ஆமாடி, லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்காக சைட் கூட வடிக்கக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப ஓவரி. பரவாயில்ல அப்படின்ட்டு அவள் இருந்து சைட் அடிச்சுட்டே இருக்கா. அப்போது நீங்கள் என்னடி பார்த்துட்டே இருக்க, வா அங்கே போய் ஏதாச்சும் பேசி ஏதாவது ட்ரை பண்ணுவோம். என்னடி ட்ரை பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்போ நீங்கள் சரி வா, இப்போ கூடிய சீக்கிரத்தில் நம்மளோட கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் வரப்போகுதுல, அதை பற்றி போய் பேசலாமா?
சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் ஜோவும் அப்படியே வரீங்க. இங்கே ஜோனா கொஞ்சம் வெயிட் பண்ணுறீ அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் டச்சப்லாம் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் இதை பார்த்துட்டு என்னடி பண்ணிகிட்ருக்க? டச் அப்படி ஜங்குக்கு இருக்கான்ல, அவன் முன்னாடி கொஞ்சம் க்ளோவியாக இருக்கணும். மோகரக்கிட்ட வந்து தொலை அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவளை இழுத்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அந்த டேபிள் கிட்டே போய் நிற்கிறீங்க. அங்கே வந்து போய் நின்னதுமே ஜங்குக் அப்படியே நிமிர்ந்து அவங்களே பார்க்குறாங்க. அப்போது ஜங்குக், ஹலோ சீனியர் அக்கா, என்ன அதிசயமாக இந்த பக்கம்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னதுமே எங்கள் ஜோக்கெல்லாம் என்னது அக்கானும் கூப்பிட்டா அப்படின்ட்டு அவள் அப்படியே பேடு பார்த்துட்டே இருக்கா. அப்போ நீங்கள் அதுவா ஜங்குக், சும்மா அவங்கக்கிட்டலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போகலான்னு. இன்ட்ரடியூஸா? நம்மளை பற்றி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே, இந்த காலேஜோட ஜூனியர் ஹேண்ட்ஸம். சரிடா சரி, ரொம்ப ஓவராக துள்ளாதீங்க ஹேண்ட்ஸமாக இருக்கேன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அப்படி தான் சீனியர் அக்கா அப்படின்ட்டு அவனா அக்கா 100க்கு 300 தடவை சொல்கிறான். அவங்களுக்கு வேறு பயமாக இருக்குது, இவன் கூப்பிட்றத பார்த்து தயாவும் அவங்கள அக்கான்னு கூப்பிட்ருவானோ அப்படின்ட்டு. இங்கே ஜோ அக்கான்னு கூப்பிட்டதுமே அப்படியே கப்சுப் வாயை மூடிட்டு அப்படியே பம்மிட்டா. அப்போ நீங்கள் அதுவா ஜங்குக், அவங்க கேங்கில் தான் புதுசாக ஒரு மெம்பர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ அவங்க கூட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் தான். ஓ தயாங்க சொல்கிறீங்களா? இருங்க நானே இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். தயாங், இவங்க தான் சீனியர் அக்கா வயன். ரொம்பவே ஸ்வீட் தெரியுமா, அவங்கக்கிட்ட பேசினாலே ஒரு வைப் மெட்டீரியல் தான், ஒரு சிஸ்டர் மாதிரி ஒரு வைப் அப்படிங்கிற மாதிரி. உங்களை பற்றி ஓஹோன்னு சொல்கிறான். இங்கே உங்களுக்கு பயம் என்னடானா, இவன் வேறு அக்கான்னு சொல்கிறானே, இவன் தயாங் வேறு என்ன அக்கான்னு கூப்பிட்டானா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் திருன்னு முழிச்சிட்டே இருக்கேங்க. ஸோ அப்போது நீங்கள் அதெல்லாம் பரவாயில்ல ஜங்குக். அப்புறம் தயாங், சொல்லுங்கள் சீனியர் அக்கா. அக்காவா அப்படின்ட்டு உங்களுக்கு வாயிலேருந்து வார்த்தையே வரல. சொல்லுங்கக்கா என்ன விஷயம்? அது என்னத்த இப்போ திடீர்னு அக்கான்னு கூப்பிட்டானே, சண்டாலம் என்னை பார்த்தா உனக்கு அக்கா மாதிரியாடா இருக்கு, நான் நல்லா பண்ணுறேன்டா ஐயோ அப்படின்ட்டு உங்களுக்கு விறுன்னு வருது. அப்போது உங்களோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஜோ, அது வேறு ஒன்றும் இல்லை, இப்போ வேறு கல்ச்சுரல்ஸ் அப்புறமாட்ட ஈவெண்ட்ஸ் வந்து வைக்கிறாங்கல்ல, ஸோ அதை பற்றி உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அவங்கக்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஓ ஆமாம்லக்கா அப்படின்னு சொன்னதுமே இங்கே ஜோ அப்படி பேன்னு பார்த்துருப்பா. ஏன்னா அங்கே சொன்னதே ஜங்குக் தான். இங்கே ஐயோ அக்கான்றானே, சரி ஜேசனை தவிர எவன் கூப்பிட்டாலும் தம்பியாகவே மதிப்போம் அப்படின்ட்டு சரி சொல்கிறா தம்பி. அதாவது ஆக்சுவலி நாங்கள் வந்து இதுக்கு பிளான் பண்ணிட்டோங்க்கா. பிளான் பண்ணிட்டீங்களா? என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? அது சர்ப்ரைஸ். சொல்லப்போனால் இந்த ஒரு ஈவெண்ட்காக மொத்த பொண்ணுங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி என்ன பண்ண போகிறீங்க? அதான் சொன்னல சர்ப்ரைஸு. அந்த ஈவெண்ட் அன்னைக்கு பாருங்க, நீங்களே அப்படியே மிரண்டுருவீங்க. பில்டப் எல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்குது. அந்த அளவுக்கு என்ன பண்ண போகிறீங்க? எத்தனை தடவைக்கா சொல்கிறது, சர்ப்ரைஸ்க்கா. சரி, இவன் அக்கான்னு கூப்பிட்டா கூட இவ்வளோ வலிக்கலை, ஆனால் அவன் அக்கான்னு கூப்பிடும்போது ரொம்ப வலிக்கலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படி மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ ஜங்குக், சரி அதெல்லாம் விடுங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதை பற்றி எங்களுக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஹெச்ஓடி வேறு கேட்டுகிட்டே இருக்காங்க என்ன பண்ண போகிறேன்னு. பட் ஆனால் எங்களுக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. என்னக்கா இவ்வளோ லேசியாக இருக்கீங்க? இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குது. ஆமாடா, நீ வேறு ஏன்டா நீ வேறு கடுப்பேற்றிட்டுருக்க. அது பார்த்துக்கலாம், ஏதாச்சும் பண்ணிக்கலாம். சரி பட் எங்களோட ஈவெண்ட்டுக்கு கரெக்டாக வந்துடுங்க. சரி வரோம் அப்படின்ட்டு நீங்களும் இப்போ சரி நாங்கள் கிளம்புறோம். சரிக்கா அப்படின்ட்டு அவங்களும் அப்படியே உட்காந்துட்டாங்க. இங்கே தயாகம் அப்படியே உங்களை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கான். தயாகம் உங்களை அக்கான்னு சொல்லும்போது அவங்களோட ஃபேஸ் போட போக்க பார்க்கணுமே, அவனுக்கு அவ்வளோ சிரிப்பு வருது, சிரிச்சுக்கிட்டே இருக்கான். நீங்களும் ஜோ அப்படி இழுத்துட்டு வரீங்க. இங்கே 2 பேரும் மூஞ்சும் அப்படியே வாடி போச்சு. அப்போ ஜோனா, என்னை பார்த்தா அக்கான்னு கூப்பிட்டாண்டி, எனக்கு ஒரே அசிங்கமாக போச்சு. ஐயோ, இந்த காலேஜோட ரொம்ப ஹேண்ட்ஸமான பாய் அவன் என்ன பார்த்தா அக்கான்னு கூப்பிட்டானே, அடியே உன்னை கொன்னே போடுவேண்டி. அவனாச்சு ஓகே உன்னோட க்ரஷ் லிஸ்ட்டில் இருக்கான், நான் தயவங்க லவ் பண்ணிகிட்ருக்கேன்டி, அவன் என்ன சீனியர் அக்கான்னு சொல்லி கூப்பிட்றான், நான் என்ன பண்ணுறது? நிலமை கொஞ்சம் கவலை கடந்தான். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, எல்லோரும் என்ன சீனியர் அக்கான்னு கூப்பிட்றதுனால இப்போ இவனும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். சரி இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? சொல்லப்போனால் கரெக்டு தான், நீ அவனுக்கு அக்கா தானே. பட் இருந்தாலும் கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன கஷ்டமாக இருந்தாலும் இஷ்டமாக ஏற்றுக்கணும். என்னது கஷ்டம் இஷ்டம் கொஞ்சம் ரைமிங்காக வந்துச்சுன்னு சொன்னேன், கொன்னே போடுவேன்டி, நான் இருக்கிற கன் அவனை கொன்னே போடுவேன்.
சரி 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 கூல்டான் கூல்டான். இப்போது என்ன பண்ணலான்னா வேறு என்ன பண்ண முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிக்கப் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் ஸ்ட்ரைட்டாக அந்த உங்களோட டேபிளில் போய் உட்காடுறீங்க. எங்கள் தயம் நீங்கள் பண்ணுறது அப்படியே பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போது இப்படியே தானே டேஸும் ஸ்கிப் ஆகுது. இங்கே தயாங்னா உங்ககிட்ட பேச வருவா, பட் ஆனால் பேச வரும்போதெல்லாம் சீனியர் அக்கான்னு மட்டும்தான் சொல்லிகிட்டே இருவான். உங்களுக்கு ஆனால் செம காண்டாக இருக்கும். ஷூ இப்போ வேறு அக்கான்னு சொல்லி காண்டு ஏற்றுறானே அப்படின்ட்டு ரொம்ப காண்டாக இருக்கும். ஸோ அப்படியே டேஸுமே ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட்கான டேயுமே வந்துருச்சு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் வந்து ரெடி பண்ணுவாங்க. லைக் வந்து சில பேர் வந்து கோஸ்ட் ப்ரோக்ராம், உங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து கோஸ்ட் ப்ரோக்ராம் வந்து வச்சுருக்காங்க. இந்த பேயிங் வீடு மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து ஒரு ஈவெண்ட் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. சில பேர் வந்து இந்த ஆஸ்ட்ரோனாட் அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் ஒரு கெட்டப்பில் தான் சுற்றிட்டு திரிகிறீங்க. ஸோ அப்போ உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே உங்களே பார்க்குறா. ஏண்டி அப்படி பார்க்குற? இல்லை என் கரெக்டாக சூட் ஆகுதுரி. அங்கே மட்டும் என்ன வாழ்தான், என்னை விட நீ தாண்டி ரொம்ப அம்சமாக இருக்க. பா எவ்வளோ கண்ணு, போதும் அப்படின்ட்டு 2 பேரும் அங்கே பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ எல்லாருமே அப்படியே ஒவ்வொரு ப்ரோக்ராமாக எக்ஸ்போஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கெல்லாம் ஆளே இல்லை, ஸ்டூடெண்ட்ஸே இல்லை, எல்லோரும் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கீங்க. வருவாங்கன்னு பார்த்தா ஆளே இல்லை. என்னடா யாரையுமே காணோம், அதான் எனக்கும் தெரியலையே, எங்கே போனாங்க? எல்லாருமே வந்திருப்பாங்கல்ல, தெரியலையே. வேறு ஏதாச்சும் பெருசாக யாராச்சும் ஈவெண்ட் ரெடி பண்ணுறாங்களா என்ன தெரியல. ஆமாம், நம்மளும் எவ்வளோ நேரம் தான் இங்கே இருக்கிறது, வா நம்மளும் போய் சுற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கெட்டப்பு இரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபேஸில் மட்டும் கொஞ்சம் மேக்கப் மட்டும் இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்படி க்ளீன் பண்ணிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. பார்த்தா அந்த மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்கள் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் க்யூ வரிசையாக நிற்கிது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்னடி நடக்குது? அதுவும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இங்கே வரைக்கும் க்யூ இருக்குது. ஆமாம், என்னன்னு தெரியலையே. அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது எங்களோட மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஈவெண்ட் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் ரொம்ப யூனிக்காக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து ஹக்குக்காக ரொம்ப ஏங்கியிருந்திருப்பாங்க. நிறைய பேர் நிறைய கஷ்டத்தோட நிறைய விஷயங்கள் வந்து ஏங்கிட்டே இருந்திருப்பாங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் ஒரு தீர்வு கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருந்திருக்கோம் அப்படின்னா ஹக் பூத் ரெடி பண்ணியிருக்கோம். இருப்பீங்க டெலிஃபோன் பூத் வரைக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் ஆனால் இது ஹக் பூத். உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ நீங்கள் ஹக் பண்ணிக்கலாம். ஒருத்தங்களை நீங்கள் ஹக் பண்ணணும் அப்படின்னா $15 வந்து ஈச் பர்சனுக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு 3 பர்சனுக்கு வந்து ஹக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு ஃப்ரீ ஹக்கும் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறது எல்லாமே ஜங்குக் தான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்னடா இப்படி இறங்கிட்டீங்க அப்படின்ட்டு. இந்த மேனேஜ்மெண்ட்டெல்லாம் என்ன இருந்து பார்த்துட்டு தான் இருக்குதா அப்படின்ட்டு. உங்களுக்குலாம் அந்த மேனேஜ்மெண்ட் தான் சமகான்ட்டு. என்னடா கன்னி பொண்ணுங்களோட மனசு எல்லாம் கலைக்க பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு மனசில் தோணுது. ஸோ ஓகே காய்ஸ், டைம் ஸ்டார்ட் நவ். இப்போ அதை ஓப்பனும் பண்ணிட்டாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அதை பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பூத் மாதிரி தான் இருக்கும். ஒரு 4-5 ரோ மாதிரி இருக்குது. அதில் ஒரு 4 பேர் அப்படி நிற்கிறாங்க. லாஸ்ட்டில் ஒரு பையன் நிற்கிறான். அது வந்து ஃப்ரீ ஹக், அதுக்காக நிற்கிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்னடா இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்களே, கன்னி பெண்களோட மனசை அப்படியே கலைக்க பார்க்குறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிட்டே நிற்கிறீங்க. பட் இது ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் அவ்வளோ கூட்டம், எல்லாருமே அவ்வளோ காசு கொடுத்து ஹக்கிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, பா எப்படியெல்லாம் யோசிச்சுக்கிறாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அங்கே ஜங்குக்கெல்லாம் செம ஹாப்பி, பா சூப்பர் அப்படின்ட்டு அவங்க நல்லா கலெக்ஷனில் உட்காந்துருக்கான். ஸோ அந்த டைமில் ஒரு பொண்ணு, ஜங்குக் நீ என்ன இங்கே உட்காந்துருக்க, நீயும் அங்கே போகலாம்ல. அது என்ன டேன் வரல, அது வந்து நான் போகிறேன். ஓ அப்படியா, உன்னோட டேன் எப்போ வரும்? ஏன் இல்லை, நான் ஒன்று ஹக் பண்ணிக்கலாம்ல. ஓ பட் ஆனால் நான் ரொம்பவே காஸ்ட்லி ஆச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? நோ ப்ராப்ளம், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படியே சொன்னதுமே நாங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஓகே தென் என்னோடய டர்னுக்காக வெயிட் பண்ணிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ உங்கள் டர்னுமே வருது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, பார்த்தோடனே கண்டுபிடிச்சிட்டிங்க அங்கே தயாங் எங்கே நிற்கிறான்னு சொல்லிட்டு. அப்படியே ஜங்கு கிட்ட எந்த ஒரு பேமெண்ட்டும் கொடுக்காம ஸ்ட்ரைட்டாக தயாங் கிட்ட தான் போய் நிற்கிறீங்க. பிகாஸ் அவன் நிற்கிறது ஃப்ரீ ஹக். அப்படியே தயாங்க உங்களே தான் பார்க்குறான்.
நீங்களும் தயங்க தான் பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே ஜாங்கோக், என்ன வயான் எந்த ஒரு பேமெண்ட்டும் கொடுக்கல? எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு இந்த ஃப்ரீ ஹக் மட்டும் போதும். பட் ஆனால் எதுவும் பேசாத, இந்த ஃப்ரீ ஹக்குக்கு உனக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதை நான் உனக்கு கொடுக்குறேன். பட் வயான், நான் தான் சொல்லிட்டேன்ல, எனக்கு இந்த பையன் தான் வேணும். ஓகே அப்படின்ட்டு அவனும் பார்த்துட்டே தான் இருக்கான். எங்கள் அண்ணிங்க ஸ்ட்ரைட்டாக தயாங் முன்னாடி போய் நின்றுட்டு, தயாங், சீனியர் அக்கா எப்படி என்ன கண்டுபிடிச்சிங்க? டோன்ட் கால் மீ சீனியர் அக்கா. பட் எல்லாரும் உங்களை அப்படி தானே. டோன்ட் கால் மீ சீனியர் அக்கா, ஜஸ்ட் வயன். ஓகே வயன், எப்படி என்ன கண்டுபிடிச்சிங்க? ஏன் தாங்க என்னால் கண்டுபிடிக்காமல் இருக்க முடியுமா என்ன? வாட் அப்படின்ட்டு அப்படியே தயாங்க உங்களே பார்க்குறா. அவனுக்கு ஒரு சைடில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இப்போது உன்னை நான் ஹக் பண்ணணுமா? இதுக்கு தானே வந்திருக்கீங்க. தயாங், நீங்கள் நிற்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இல்லை எனக்கு புரியல. ஃபஸ்ட் இங்கேருந்து வா, வெளில போகலாம். இல்லை பட் ஆனால் பசங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ இங்கே இருக்கக்கூடாது, அதுவும் ஃப்ரீ ஹக்ஸ். எவன் சொன்னான் இந்த ஃப்ரீ ஹக்ஸ் உனக்குன்னு? இதெல்லாம் வேணாம் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து ஒரு போர்டு மாதிரி வச்சுருப்பான், அதை அப்படியே கிழிச்சு போடுறீங்க. தயாங்க அப்படியே உங்களே தான் பார்க்குறான். என்ன பண்ணுறீங்க? நான் சொல்லிட்டேன் நீங்கள் இருக்கக்கூடாது. வயன் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு ஜங்குக், இங்கே பார் ஜங்குக், இந்த பையன் மட்டும் இந்த ஒரு ஹக்கில் இருக்க மாட்டான், நான் அவனை மட்டும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகலான்னு பார்க்குறீங்க. இங்கே ஜங்குக், வயன் இல்லை வயன், எதுக்கு இப்போ அவனை கூட்டிகிட்டு போகிறேன்? அதுவா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த மாஸ்க் அப்படியே ரிமூவ் பண்ணுறீங்க. தயாங்க அப்படியே உங்களே பார்க்குறான். இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லிப்ஸ்லே அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுறீங்க. அந்த ஹோல் காலேஜுமே அங்கே தான் இருக்குது. அப்படியே நீங்கள் பண்ணுறத பார்த்து அப்படியே சமோஷாக்கு. இங்கே ஜேசன்லாம் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் தான் வந்திருப்பான். இதை பார்த்ததுமே அவனோட ஹார்ட், அதுவும் அந்த பிஞ்சு ஹார்ட் அப்படியே வெடிச்சிருச்சு. அப்படியே உங்களே தான் பார்த்துட்டே நிற்கிறான். இதுக்கு தான் இப்போ கூப்பிட்டு போகலாமா? சரி அப்படின்ட்டு அவனும் பண்டைய ஆடுறான். எங்கள் தயாங்கண்ணா அப்படியே பேன் அவங்களே தான் பார்த்துட்டே இருக்கான். வா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக தயாங்க கூட்டிகிட்டு போகிறீங்க. எங்கள் தயாங்க உங்கள் பின்னாடி குட்டி போட்ட போன மாதிரி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கான். இப்போ ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி ஒரு கிளாஸ் ரூம் மாடியில் ஒரு ஓரத்தில் நீங்கள் அவனை கூட்டிகிட்டு போகிறீங்க. தயாங்க பார்க்குறான். எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? ஷட் அப் அப்படின்ட்டு அவனை வந்து அந்த வாலோடு அப்படியே லாக் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறீங்க. என்ன பண்ணுறீங்க? எதுக்கு என்ன கிஸ் பண்ணீங்க? உனக்கு தெரியாதா? ஏன் எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி பண்ணிகிட்ருக்க? எனக்கு என்ன தெரியாதான்னு கேட்குறீங்க? ஷட் அப். சும்மா சும்மா போய் சொல்லிகிட்டு இருக்காத. உனக்கு என்ன பிடிக்கும் தானே? அது உண்மையாக சொல்லு, உனக்கு என்ன பிடிக்கும் தானே? பிடிக்கும். பிடிக்கும்னா என்ன மாதிரி பிடிக்கும்? அது உங்ககிட்ட டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை. சீக்கிரம் சொல்லு, பிடிக்கும்னா எந்த மாதிரி பிடிக்கும்? இந்த மாதிரி பிடிக்குமா அப்படின்ட்டு நீங்கள் அவனை இழுத்து வச்சு கிஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி பிடிக்குமா? உனக்கு எப்படி பிடிக்குதோ தெரியாது, பட் எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும். ஐ லவ் யூ. நான் உன்னை லவ் பண்ணுறேன். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில், ஓகே? என்ன நீ ரொம்பவே இன்னசென்ட் மாதிரி நடிச்சிட்ருக்கியா? எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அதுவும் இல்லாமல் ஃப்ரீ ஹக்கில் போய் நிற்கிற. எவ்வளோச்சு உன்னை ஹக் பண்ணியிருந்துருக்கணும், அப்படியே அவ்வளோ கொண்டிருப்பேன். என்ன பேசுகிற நீ? அப்படி தான் நான் பேசுவேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச பையன் வேற ஒரு பொண்ணு எப்படி ஹக் பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் இந்த ஐடியா கொடுத்தது யார்? அது ஜங்குக் தான். இந்த ஜங்குக்கு இருக்கு, எல்லாரோட மனசுலையும் அப்படியே விதைக்கிறான் பார்த்தியா உனக்கு. ஆமாம், உன்னை யாராச்சும் ஹக் பண்ணாங்களா? இல்லை. அதனால நீ பொழைச்ச. எவ்வளோச்சும் ஹக் பண்ணியிருந்துருக்கணும், செத்தாளுங்க. இப்போ எதுக்கு கோவப்படு? நான் கோவப்படாமல் வேறு யார் கோவப்படுவா சொல்லு? வேறு யார் கோவப்படுவா? ஓகே, காம் டவுன் மேன், காம் டவுன். நீங்கள் அப்படியே தயாங்கோட சீக்ஸில் அப்படியே கையை வச்சு அப்படியே தடவுறீங்க. தயாங்க அப்படியே உங்களையே தான் பார்த்துட்டே இருக்கான். இங்கே பாரு தயாங், நான் ரொம்ப பொசசிவ்.
நீ எனக்கு ஓகே சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி, உன்கிட்ட எந்த ஒரு பொண்ணுங்களோ உன் பாடியை டச் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இதுக்கப்புறம் வேறு ஏதாவது பொண்ணுங்கக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் ஒரு லிமிட்டோடு பேசு. உங்ககிட்ட பேசக்கூடாது அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். பேசு, பட் ஆனால் லிமிட்டாக இரு, ஓகே? அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம், நீ எனக்கு மட்டும்தான். தேவையில்லாமல் டைம் யூஸ் பண்ணுறதுலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன், எனக்கும் ஒன்று தான் பிடிச்சிருக்கு. நான் ஃப்யூச்சரில் ஒன்று தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். தட்ஸ் இட். அப்புறம் எனக்கும் தெரியும் உனக்கும் என்ன பிடிச்சிருக்குங்கிறது. நான் எப்போ சொன்னேன்? அது உன் கண்ணே எனக்கு காட்டி கொடுத்துருச்சு. உண்மையாக சொல்ல, அன்றைக்கி என்னை பார்த்து தானே பாடினேன். உண்மையாக சொல்லன்னு அவனோட காலரை பிடிச்சி உங்ககிட்ட லீன் பண்ணுறீங்க. அவன் அப்படியே உங்களோட ஐஸே தான் பார்த்துட்டே இருக்கான். அப்போது நீங்கள் உண்மையை சொல்லு, எனக்காக தானே பாடினேன் அப்படின்ட்டு அவன் டக்குன்னு அவங்கள அப்படியே அந்த வாலோட லாக் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறான். ஆமாம், உனக்காக தான் பாடினேன் அப்படின்ட்டு அவனோட வாய்ஸ் எல்லாமே டோட்டலாக மாறுது. என்ன நினச்சிட்ருக்க? உன்னை இப்போ தான் பார்த்தேன்னா? இல்லை, உன்னை எனக்கு இதுக்கு முன்னாடியே தெரியும். வாட்? இதுக்கு முன்னாடியா? எப்படி? பார்க்கில் பார்த்தேன். பார்க்கா? நான் காலேஜ் வர 1 டே முன்னாடி தான் பசங்க கூட ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். ஈவன் உனக்கு ஒரு ஜென்டில்மேனான ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கான் போல். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியும். என்ன இவ்வளோ நேரம் ரொம்ப பேசிகிட்டு இருந்த? அது ஏன் பர்மிஷன் இல்லாமல் என்னை கிஸ் பண்ணி வேடி நீ அப்படின்ட்டு அவங்களோட லிப்ஸ் அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். என்ன பண்ணுற? என் பெர்மிஷன் இல்லாமல் என்னை கிஸ் பண்ணுறது எனக்கு வியர்டாக இருக்குடி. எப்பவுமே நான் தான் ஃபர்ஸ்ட் லீட் எடுக்கணும்னு ஆசைப்படுவேன். பட் ஆனால் எப்படி நீ எடுக்கலாம்? அதனால தான் அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேணாமா? பனிஷ்மெண்ட்டா? இதுக்கு பனிஷ்மெண்ட் வேணும் அப்படி சொல்லிட்டு உங்களோட லிப்ஸா அப்படியே கடிக்கிறான். நீங்கள் வலிக்குது இது பனிஷ்மெண்ட், வலிக்க தான் செய்யும் அப்படின்ட்டு இன்னும் கடிக்கிறான். அவங்களோட லிப்ஸ் அப்படியே ப்ளீட் ஆகுது, வலிக்குது. பனிஷ்மெண்ட் இப்போ வெளில நல்லா தெரியுதுல்ல? அதுக்காக இப்படியே கடிப்பேன். ஆமாம், இப்படி தான் கடிப்பேன். இதுக்கப்புறம் லீட் பண்ணுறேன்னா நான் தான் வருதா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொமான்டிக்காக அவங்கள பார்க்குறான். நீங்கள் இவ்வளோ நேரம் ரொம்பவே இன்னசென்ட்டாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தா, ஏன்னா திடீர்னு இப்படி ஒரு சேஞ்ச்? ஆக்சுவலி என்னோடய ஒரிஜினல் பிஹேவியரை இதுதான். அதுவும் உன்கிட்ட மட்டும் வெளியில் மட்டும் ரொம்பவே இன்னசென்ட்டாக சுற்றி நடிச்சிட்டு இருந்தேனே தவிர என்னோடய ஒரிஜினல் பிஹேவியர் அதுவும் உன்கிட்ட இப்படி தான் இருக்கும். பட் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும் அயான். என்ன? நீ ரொம்பவே க்யூட் அப்படின்ட்டு உங்களோட லிப்ஸில் அந்த பிளட்டு ப்ளீட் ஆகிருக்குல்ல, அதுலேயே வந்து கிஸ் பண்ணுறான். வலிக்குது. அப்போது என்ன இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கா? அந்த பசங்களாம் உனக்கு தெரியும். யார் அந்த பையன்? தேஹா தெரியுமா? தேஹா? ஆமாம், என்னோடய பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு சொன்னானே அவன் தானே? ஆமாம், அவன் என்னோட சிஸ்டரோட பையன். அவனை கூப்பிட தான் நேற்று வந்தான். வந்த பிறதான் நீ பண்ணுறது எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டே இருந்தேன். அப்போவே நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களே பார்க்குறான். அப்போ நீ என்ன லவ் பண்ணுற? ஆமாம், என்கிட்ட சொல்லவே இல்லை. அதான் சொன்னானே, இவ்வளோ நடந்தப்புறம் உனக்கு இன்னுமா புரியல? எதாக இருந்தாலும் வேர்ட் வைஸ்லாம் இன்னும் சொல்லலையே. ஓ, அந்த மேஜிக்கல் வேர்டை கேட்குறியா? என்னதாவது மேஜிக்கல் வேர்டாக இருந்தாலும் இப்போ நான் சொல்ல மாட்டேன். ஏன்? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு எப்போ உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு நல்லா தெரியும். அப்போ நான் சொல்கிறேன். அது ரொம்பவே மெமரபிளாக இருக்கும். எப்போ சொல்லுவேன்? அது நான் சொல்லுவேன். அப்போ சொல்லும்போது என் முன்னாடி நீ அழுதுகிட்டு இருப்ப. அழுதுகிட்டு இருப்ப அப்படின்ட்டு
நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. ஹே, ரொம்ப டர்ட்டியெல்லாம் யோசிக்காதா சரியா? நான் எப்போ டேட்டியாக யோசித்தேன் அப்படிலாம் இல்லையே. ஹே, உன்னோட மைண்டை நான் அப்படியே கேப்சர் பண்ணிட்டேன். அப்படிலாம் இல்லை, மேபி அதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்படிலாம் இல்லை, நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவங்க லிப்ஸில் வந்து மறுபடியும் கிஸ் பண்ணுறான். நீங்களும் அப்படியே பேக் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இங்கே கீழே என்ன நடக்குது அப்படின்னா எல்லாருமே செம ஷாக். இங்கே ஜங்குக் ஓகே காய்ஸ் தென் கண்டினியூ அவர் ஷோ அப்படி சொல்லிட்டு அந்த இது மறுபடியும் கண்டினியூ ஆகிக்கிட்டு தான் இருக்குது. இங்கே ஜேசன் அப்படியே பார்க்குறான், அவனு கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸு. இங்கே ஜோ அப்படியே திரும்பி பார்க்குறா. பார்த்தா ஜேசன் அப்படியே கண்ணீர் மல்க நின்றுட்டுருக்கான். ஓ, இவன் வேறு பார்த்துட்டானா? ஜேசன், என்னாச்சு? வயன் அந்த பையனை இங்கே வா அப்படி சொல்லிட்டு ஜோ அப்படியே ஜேசனை ஒரு சைடாக கூட்டிகிட்டு போகிறா. அப்போ ஜேசன், என்ன நடக்குது? எனக்கு ஒன்றுமே புரியல. ஜேசன், நீ வயனை லவ் பண்ணுற, பட் ஆனால் வயன் தயவங்க தானே லவ் பண்ணிகிட்ருக்கா. அவள் எப்போ லவ் பண்ணா? அதுவும் இந்த பையன் 1 மாதத்துக்கு முன்னாடி தானே வந்தான். ஆமாம், பட் ஆனால் அவளுக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு. அதனால தான் நான் அவள் பின்னாடி 2 இயர்ஸாக சுற்றிட்டுருக்கேன். ஏன் மேலே அவளுக்கு லவ் வரலையா? வரல. வராதவங்கள போய் ஃபோர்ஸாக பண்ணிகிட்ருக்க முடியும். அதுவும் கரெக்டு தான். ஆனால் என்ன ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அப்படின்ட்டு அவனோட ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ஜோ, சரி எதை நினச்சி ஃபீல் பண்ணாத. அப்புறம் ஜேசன், உன்னோட குக்கிங் ரொம்பவே நல்லா இருக்குது தெரியுமா? என்ன சொல்கிற? நான் தானே எப்போவுமே சாப்பிட்டுட்ருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். உன்னோட குக்கிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுவும் நேற்று நீ கொண்டு வந்தியே அந்த சிக்கன் பாஸ்தா, ஓ மை காட், இப்போ வரைக்கும் எனக்கு நாக்கிலே இருக்குது தெரியுமா? நிஜமாக தான் சொல்கிறியா? ஆமாம், நிஜமாக தான் சொல்கிறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், இவ்வளோ நாள் நீ வயனுக்காக சமைச்சு கொண்டு வந்த, வயன் சாப்பிடல, பட் ஆனால் உன்னோட சாப்பாடெலாம் நான் சாப்பிட்டதுலே அந்த டேஸ்ட் அப்படியே நாக்கிலே ஒட்டிக்கிச்சு. எனக்காக சமைச்சு கொண்டு வருவியா ப்ளீஸ்? அந்த டேஸ்ட்டு இன்னும் எனக்கு வேணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. ப்ளீஸ் ஜேசன், எனக்காக அப்படின்னு சொன்னதுமே இங்கே ஜேசனுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. நம்ம பண்ணதில் வந்து அப்ரிஷியேட் ஒருத்தவங்க பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ அதே தான் ஜேசன், நிஜமாகவே உனக்கு பிடிச்சிருக்கா? அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்காக பண்ணி தருவியா? கண்டிப்பாக நான் உனக்காக பண்ணித்தரேன் ஜோ. சரி ஓகே அப்படின்ட்டு ஜோவும் ஹாப்பி, ஜேசனும் ஹாப்பி. ஜேசனும் ஜோவுமே போயிட்டாங்க. இப்படியே தான்டா ஒரு 2 days ஸ்கிப் ஆகுது. நவ் நீங்கள் 2 பேருமே இப்போ ஒஃபிஷியலி டேட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்களும் தயாங்குமே. மொத்த காலேஜுமே உங்களை தான் அப்படியே பேசிக்கிட்டே இருக்குது. பிகாஸ் வந்து தயாங் வந்து 3rd year படிக்கிறான், நீங்கள் வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுகிறாங்க. பட் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கிறதில்ல. பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. இதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கண்டுக்கிறது இல்லை. இப்போது நீங்களும் தயாங் தான் அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கீங்க. அப்போ தயாங், வயன், என்னடா? இல்லை, எல்லோரும் இப்போது நிறைய காசிப்ஸ் பேசிகிட்டு இருக்காங்கல்ல? ஆமாம், அதுக்கெல்லாம் யார் காரணங்கிற? எதை பற்றி சொல்கிற? அதாண்டி நீயும் நானும் லவ் பண்ணுற விஷயம். ஓ அதுவா? ஆமாம், நம்ம தான் லவ் பண்ணிகிட்ருக்கோமே, அப்புறம் என்ன? இல்லை, நான் 3rd year, நீ ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்க. ஸோ சின்ன பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து காசிப் பண்ணிகிட்ருக்காங்களே. ஸோ அதனால் நீ ஏதாச்சும் ஹர்ட் ஆகுறியா என்ன? நான் ஏன் ஹர்ட் ஆக போகிறேன்? எனக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு, அதனால என்ன பிரச்சனை? நீ நல்லா பார்த்துப்பேங்கிற நம்பிக்கை இருக்குது. இத்தனைக்கும் என்னை விட 1 வயசு தான் நீ சின்ன பையன், அதனால என்ன? தயவங்க அப்படியே அவங்களே பார்க்குறான். என்ன அப்படி பார்த்துட்ருக்க? இல்லை, நான் உன்னோட பெரிய பையன். என்னடா சொல்கிற? என்னோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தது இல்லையா? டேட் ஆஃப் பர்த்தா? ஆமாம், நான் பார்த்ததே இல்லை. பார் அப்படின்ட்டு ஐடி கார்டை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதில் 1995ன்னு இருக்குது. என்ன 1995ன்னு இருக்குது? அதான் நானும் சொன்னேன், உன்னோட நான் பெரிய பையன். எப்படி? ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நான் வேறு ப்ரொஃபஷனில் தான் படிச்சுட்டு இருந்தேன். அங்கே கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இப்போது இப்படி இங்கே வந்து சேர்ந்தேன்டி. இல்லை, எனக்கு புரியல. அப்படி என்ன தான் ஆச்சு? வெயிட் பண்ண அப்படின்ட்டு அவனோட ஃபோனில் ஒருத்தரோட ஃபோட்டோ காட்டுறான். நீங்களும் பார்க்குறீங்க.
யார் அது? உன்னோட பிரதரா? ஏ, நான் தாண்டி அது. ஆ, நிஜமாவா? நீயா? பார்க்க ரொம்ப ஸ்லிம்மாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கியேடா. ஆமாம்ல, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கல. ஆ, அப்போ இப்படியாண்ணா? அது ஒரு பெரிய கதடி. ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்பா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. அதுக்குனால தான் நானும் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் ரொம்பவே ஹேண்ட்ஸமாக, இப்போ பார்க்குறேல இந்த மாதிரி தான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்தேன். என்னோடய காலேஜ்லேயே நான் தான் அவ்வளோ ஹேண்ட்ஸம். என் பின்னாடி சுத்தாத பொண்ணுங்களே இல்லை தெரியுமா? ஆ, அப்படியா? அவ்வளோ ஹேண்ட்ஸம். அதில் ஒரு பொண்ணு கூட லவ் ஆகிடுச்சு. நானும் அவளை ரொம்ப லவ் பண்ணேன். ரொம்ப லவ் பண்ணியா? ரொம்ப லவ் பண்ணேன். ஒரு கட்டத்தில் அவள் என்னை சீட் பண்ணிட்டா. இந்த விஷயம் தெரிஞ்சதும் நானும் வழக்கம் போல் எல்லாரும் மாதிரி ரொம்பவே அப்செட் ஆகிட்டேன். எனக்கு எது மேலே கோவத்தை காட்டுறதுன்னு தெரியல. ஏன் மேலே காட்டுறதுக்கா? நிறைய அழுதேன், நிறைய புலம்புனேன். ஆனால் இந்த எதுவும் கொடுக்காத ஒரு கம்ஃபர்ட் வந்து எனக்கு இந்த ஃபுட்டு கொடுத்துச்சு. ஸோ என்னோடய மொத்த அப்சஷனும் ஃபுட்டு மேலே ஆகிடுச்சு. அதனால் சாப்பிட்டு நானுமே வெயிட் போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த காலேஜ் போகிறதுக்கும் சுத்தமாக பிடிக்கல. அப்பா கிட்டே சொன்னேன், அப்பா எனக்கு வந்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நான் வந்து எனக்கு பிடிச்ச ஃபீல்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து நான் சூஸ் பண்ணேன். டைரக்ட் செகண்ட் இயர் போய் ஜாயின் பண்ணேன். என்னால் ஆல்ரெடி நான் ரொம்ப ஃபேட்டாக இருக்கேன். நிறைய பேர் என்னை வந்து பாடி ஷேமிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலே நான் காலேஜ் போகிறதுக்கே சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டேன். செகண்ட் இயருமே வீட்டிலே இருந்தே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு கட்டத்தில் எனக்கே வெறுப்பாயிடுச்சு. எப்போ பார்த்தாலும் வீட்டிலே இருந்து மறுபடியும் என்னோட அந்த ஃபுட்டீஸ் மட்டும்தான் நான் எடுத்து இன்னும் ஓவர் வெயிட் தான் ஆகிட்டே இருந்தேன்னா. அதுக்கப்புறம் என்னோடய சிஸ்டரோட வீட்டுக்கு போனேன். அப்போ தான் அவனை நான் மீட் பண்ணேன். என்னையா? நான் சொன்னேன்ல அந்த பார்க். ஓ ஆமாம், அங்கே உன்னை மீட் பண்ணேன். உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ உங்ககிட்ட வந்து பேசணும், உங்ககிட்ட பழகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் ஆனால் நான் இப்படி இருக்கிறதுனால நீ என்னை அக்செப்ட் பண்ணுவியா மாட்டியா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப நிறைய தாட்ஸ்லாம் இருந்துச்சா. ஸோ அதனால் நானுமே இந்த காலேஜில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்ட பேசலான்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் கடைசியில் இப்படி ஆகும் நான் நினச்சே பார்க்கல வயன். ஓ, இந்த சப்பினஸ்க்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ரகசியம் இருக்கா என்ன? பட் தயம், நீ இப்படியே இருந்த ஏன்டி? நான் அந்த மாதிரி ஹேண்ட்ஸமாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அப்படி இல்லைடா, எனக்கு நீ இப்படி இருக்கிறதான் பிடிச்சிருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்? ஆமாம், ஜங்குக்கை பார்த்தல எப்படி கட்ஸாக அப்படியே ஷேப்பாக ஹேண்ட்ஸமாக இருக்கானா? ஏ வயான், சொல்கிறேன்டா, அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான். ஒரு வேளை அவனுக்கு உண்மையான ஒரு லவ் வந்து அவளை தாண்டி வேறு எந்த ஒரு பொண்ணும் பார்க்க மாட்டான் அப்படின்னு இருந்தாலும் கூட அந்த பொண்ணுக்கு சின்னதாக ஒரு இது இருக்கும். என் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கானே, வேறு ஏதாவது பொண்ணு வந்தால் கொத்திட்டு போயிடுவாளோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து கண்டிப்பாக பொண்ணுகளுக்கு வரும். ஸோ அதுக்கு நான் பயந்து இருக்கிறதுக்கு பதிலாக நீ எனக்கு பிடிச்ச மாதிரி இவ்வளோ கொழுக்கு முழுக்குன்னு ரொம்ப சப்பியாக க்யூட்டாக எப்படியே இரு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்டா. நான் எப்படி இருந்தா நீ இப்படியே இருடா, எனக்கு இப்படி இருக்க தான் பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி உன்னை பார்த்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? உனக்கு அந்த சப்பினஸ் தான், ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. ப்ளீஸ் தயம், நான் பழைய மாதிரி ஹேண்ட்ஸமாக இருக்க போகிறேன், எல்லாரோட ஹார்ட் ரோபராக இருக்க போகிறேன் அப்பெல்லாம் தயவு செஞ்சு நினச்சி கூட பார்க்காதடா. நீ இப்படியே இருடா, இப்படியே இருந்தாலும் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கு. ப்ளீஸ் தங்கம், தயவு செஞ்சு இப்படியே இரு. என்ன பொண்ணுடி நீ? ஏன் இல்லை, இப்போது நார்மலாக பொண்ணுங்களாம் ஒரு பையன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்ததுன்னா அவன் மேலே இன்னும் ரொம்பவே அப்சஸ்டாக இருப்பாங்க. நீ என்னடானா நான் இப்படி இருக்கேன், இப்படி இருந்தாலும் நீ க்யூட்டாக தான்டா இருக்க, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறடா. அப்போது நான் இப்படி இருக்கிறது ஓகே, நீ இப்படி இருந்தால் தான் எனக்கு ஓகே. அப்போ நான் ஒல்லியானா என்னை கண்டுக்க மாட்டேன்னா ஓகே. பட் இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு பயம் இருக்கும்டா. ஏன்னா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு தெரியும். அதுக்காக வேறு ஏதாவது ஒரு பொண்ணு வந்து உன்னை சைட் அடித்தாலும் என்னை காண்டாவாதா? இப்போவே பாதி பொண்ணுங்க உன் மேலே கண்ணாக தான் இருக்காங்க. அது எப்படியாச்சும் விரட்டி தள்ளலை. என்னடி ஓவர் பொசிசிவ் ஆகிற? பின்ன ஏன் தயம் கிட்டே யாராச்சும் வந்ததுன்னா நானும் சும்மா இருக்க மாட்டேன்ப்பா. தயம் எனக்கு மட்டும்தான். ஸோ சரிடி
ம் சரி, அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமே. என்ன தயாங், நம்ம ஏன் நெக்ஸ்ட் லெவல் போகக்கூடாது? what do you mean? மேரேஜ் பண்ணிக்கலாம் மாதிரி. என்னடி எப்படி பார்க்குற? என்ன பண்ணிக்க மாட்டியா? யாரும் நான் பண்ணிக்க மாட்டேன்னு, நான் என்ன பண்ணிக்கிறேன். அப்போது சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நம்ம இன்னும் செட்டில் ஆகலையடா. உனக்கு ஒரு நல்ல ஜாப் வேணும், எனக்கு ஒரு நல்ல ஜாப், நமக்குன்னு ஒரு வீடு, என்னோட அம்மா அப்பா இருக்கிறாங்கன்னா ஓகே, எனக்கு பிரச்சனைலாம் இல்லை. அதே மாதிரி க்யூட்டாக ஒரு டாக் போதுமே. இதெல்லாம் நம்ம கிடைச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஹே என்னடி, குட்டி வீடு போதுமா? போதுமே. சரி, என் வீட்டுக்கு வரியா? இப்போ வா. இப்போ வேணாம், நாளைக்கு உன்னை கூப்பிட்டு போகிறேன். ஓகே சரி, இப்போ எங்கேயாச்சும் வெளில போகலாமா? எனக்கு பசிக்குது. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு தாயாங்க உங்களை கையை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடைக்கு தான் போகிறீங்க. தாயாங்க அப்படியே உங்களே பார்க்குறான். நீங்கள் வா தாயாங் சாப்பிட்லாம். எங்கேயா? வா அப்படின்ட்டு நீங்களே இழுத்துட்டு போய் சாப்பிட்றீங்க. தாயாங்க அப்படியே உங்களே தான் பார்க்குறான். என்ன என் மூஞ்சிலையா இருக்குது, சாப்பிட்றா. சரி ஓகே அப்படின்ட்டு அவருமே சாப்பிட்றாரு. நீங்களும் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு சரி ஓகேடா, நாளைக்கு என்னோடய மாமியார் வீட்டுக்கு வர போகிறேன். ஸோ இன்றைக்கே போய் தூங்கினா தான் என்னோடய ஃபேஸில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சரியா? சரி ஓகே பாய். லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. ஓகேடி. இவ்வளோ லவ் யூ சொல்கிறேன், ஒரு தடவையாவது லவ் யூ சொல்லேன்டா. நான் என்ன சொல்லியிருக்கேன், என்னோடய லவ் யூ ரொம்பவே ஸ்பெஷலாக மெமரபுளாக இருக்கும். போடா அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே கோச்சிக்கிட்டு உள்ளே போகிறீங்க. தயாவை அப்படி சிரிச்சுக்கிட்டு பேட்டை ரப் பண்ணிட்டு அவனும் அப்படியே போகிறான். இப்போ நெக்ஸ்ட் டே நீங்கள் க்யூட்டாக ரெடியாக இருக்கீங்க. அவங்க அம்மா பார்க்குறாங்க. ஓயன் என்னம்மா எங்கே போகிறேன்? பாய் ஃப்ரெண்ட் கூட அவுட்டிங்கம்மா. பாய் ஃப்ரெண்டா? ஆமாம்மா, அவங்ககிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன், எனக்கு புதுசாக ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிருக்கான். உனக்கு பாய் ஃப்ரெண்டா? ஆமாம், ஏன் எல்லோரும் இதே கேட்குறீங்க? நான் ஒரு பாய் ஃப்ரெண்டை தானே பிடிச்சேன், ஏதோ கேர்ள் ஃப்ரெண்டு பிடிச்ச மாதிரி அவ்வளோ ஷாக் ஆகுறீங்க. இல்லை நீ தான் லவ்வே பண்ண மாட்டேன், லவ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, பசங்கனாலே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா. என்னம்மா என்னை பற்றி இப்படிலாம் நினச்சிட்ருக்கா? காலேஜில் கேட்டுப்பார். ஒயன்னா ரொம்பவே கெத்து, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே சரி பசங்கக்கிட்டே சரி ரொம்பவே ஜாலியாக பேசிகிட்டு இருப்பான். உங்ககிட்ட யாரோ தப்பாக சொல்லிட்டு இருக்கு. சே பெருத்த அவமானம்மா, பெருத்த அவமானம். போதும், ரொம்ப ஓவராக பேசாமல் ஃபஸ்ட் இங்கேருந்து கிளம்பு. வெயிட் பண்ணுங்கள், என்னோடய பாய் ஃப்ரெண்ட் என்னை பிக்கப் பண்ணிட்டு வருவான். வரானா இங்கே? அப்படின்ட்டு நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. வந்துட்டான்ல என் சொல்ல குட்டி அப்படின்ட்டு நீங்கள் போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. குட் மார்னிங் தயாங் அப்படின்ட்டு நீங்கள் க்யூட்டாக பேசுகிறீங்க. தயாங் அப்படி பார்க்குறேன். என்ன ஆச்சுடி? இல்லை எப்படி இருக்கேன் நான்? யூ லுக் ஸோ ப்ரிட்டி. அவ்வளோதானா? வேறு என்ன? என்னடா இவ்வளோ அன்ரொமான்டிக்காக இருக்கா? என்னடி அதுக்காக இப்போ என்ன பண்ணணுங்கிற? ஒரு நிமிஷம். அம்மா ஆன்ட்டி நிற்கிறாங்களா? குட் மார்னிங் ஆன்ட்டி. குட் மார்னிங்ப்பா. நீ தான் என்னோட பாய் ஃப்ரெண்டா? ஆமாம் ஆன்ட்டி. ஓ எப்படிப்பா? இல்லை ஆன்ட்டி எனக்கு புரியல. இல்லை எப்படி இவ கூட லவ் பண்ணிட்டு திரியிறீங்க? அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிக்கிறான். நீங்கள் அம்மா என்னம்மா, எனக்கு என்னம்மா, நான் நல்ல பொண்ணு தான். நல்ல பொண்ணு தான் இருந்தாலும் உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் படுற பாடு எனக்கு தாண்டி தெரியும். அப்போது நீங்கள் அப்படியே க்யூட்டாக உங்கள் அம்மா பார்த்து நாம்மா அப்போ நான் எனக்கு பாரமாக இருக்கேண்ணா. அப்படி இல்லடி, இதான் ரொம்ப சேட்டை பண்ணுவியே. அப்படிலாம் இல்லை. தயாங் நான் என்ன ரொம்ப சேட்டை பண்ணுறேன்னா என்ன? அது அப்படின்ட்டு அவன் இருக்கிறான். என்னத்த அவங்க நீயும் இப்படி சொல்கிற? அப்படிலாம் இல்லை ஆண்டி, ஆக்சுவலி அவன் என் கண்ணுக்கு எப்போவுமே க்யூட்டாக தான் தெரியுறா. அப்படின்ட்டு உங்கள் அம்மாவும் பார்க்குது. இங்கே தயாங்க அப்படி க்யூட்டாக சிரிக்கிறான். சரிப்பா, அப்புறம் வா ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு போகலாம். இல்லை ஆண்டி, ஆக்சுவலி என்னோடய அம்மா அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அவ்வளோ சீக்கிரமாவா? ஆமாம் ஆண்டி. என்னப்பா சொல்கிற, ரொம்ப சீக்கிரமாக இருக்கே. இல்லை நாங்கள் 2 பேரும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம். கல்யாணமா? ஆமாம்மா, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். என்னடி ஷாக்கு மேலே ஷாக் கொடுத்துட்டு இருக்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் லவ் பண்ணுறேங்கிற விஷயத்தையே சொன்னால் இப்போ என்னடா கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆமாம்மா.
நல்லா இருந்தா சரிதான். சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி ஆண்டி அப்படின்ட்டு இப்போ நீங்கள் 2 பேரும் அப்படியே அங்கேருந்து கிளம்புறீங்க. உங்கள் அம்மா அப்படியே போகிறவங்க 2 பேரையும் பார்க்குறாங்க. பார்த்தா ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குது. லைக் வந்து தயாங் வந்து ரொம்ப சப்பின்லாம் சொல்ல முடியாது. லைக் வந்து அவனுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற ஒரு வெயிட் தான். கொஞ்சம் கொழுக்கு மொழுக்குன்னு இருக்கான். பார்க்கும்போதே அமுல் பேபி அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்களும் தயாங்க அப்படியே வெளில நடந்து வரீங்க. வெளியில் பார்த்தா ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு கார். இதை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே அங்கேருந்து இங்கேயும் போய் எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்கீங்க. இதை பார்த்துட்டு தயாங் என்னடி பண்ணிகிட்ருக்க? யாருன்னே தெரில தயாங். அவங்க வீட்டு முன்னாடி வந்து காரை வந்து நிப்பாட்டிருக்காங்க. அதுவும் எக்ஸ்பென்சிவ் கார்னால் அப்படியே பொத்திட்டு போகணுமா? எவன்னு தெரில. வந்தானா நாக்கு பிடுங்குற மாதிரி 4 வாக்கு கேட்கணும்டா. ஏய் ஏண்டினா அதுவும் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி. இங்கே பாரு, நான் எப்படி போவேன்? என்னோடய ஸ்கூட்டியை நான் எப்படி எடுப்பேன்? அதுதான் உன் பிரச்சனையா? ஆமாம் வயன், அது என்னோட காரு தாண்டி. எது? இந்த எக்ஸ்பென்சிவான கார் உண்டா? ஆமாடி. தயாங் விளையாடாத தயாங், போய் சொல்லாத. நிஜமாக தாண்டி சொல்கிறேன். எங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கார் கீழே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறான். நிஜமாவே இது உண்டா? ஆமாடி. எப்படின்னா இது எந்த தான் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவனையே பார்க்குறீங்க. இப்போ பார்த்துட்ருக்கிறதுக்கெலாம் டைமே இல்லை. எங்கள் அம்மா அப்பாலாம் அங்கே வெயிட்டிங். போகலாமா? ஆனால் இந்த காரு விஷயம் ஃபஸ்ட் ஸ்டாப் பண்ணுறியா? சரி அப்படின்ட்டு நீங்களும் கன்ஃபியூஷனாக அந்த காரில் வந்து உட்காருறீங்க. கார் ரொம்ப லக்ஸூரியாக இருக்குது. நீங்கள் அப்படியே தயாங்கே குறுன்னு பார்க்குறீங்க. ஏண்டி அப்படி பார்க்குற? நிஜமாவே காரு உண்டு தானா? ஆமாடி, எந்த தான். ஆனால் என்னால் நம்பவே முடியல. ஏன்? நீ நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புள், நீ அப்படி இவ்வளோ எக்ஸ்பென்சிவான கார்? இங்கே பார், கொஞ்ச நேரம் அமைதியாவா. எங்கள் வீட்டுக்கு போனால் எல்லாம் உனக்கு தெரியும். ஏதோ நீ பெருசாக ஆப்பு வைக்க போகிறேங்கிற மட்டும் எனக்கு தெரியும். அப்படிலாம் ஒன்றும் இல்லடி. ஏன் நீ எப்படி பார்த்தாலும் இப்படியே யோசிச்சுட்டே இருக்க? நிஜமாவே இது ஒன்று தானா அப்படின்ட்டு மறுபடியும் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. ஐயோ வயான் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அவனோட சீட் பெல்ட்லாம் கழுத்தில் அப்படியே உங்கள் முன்னாடி வர உங்கள் கழுத்தில் அப்படியே பிடிச்சி இழுத்து டைட்டாக ஒரு கிஸ் பண்ணுறான். கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. வீட்டுக்கு போனால் எல்லாம் கிளியர் ஆகிட போகுது, சரியா? அதுக்கு ஏன்டா இவ்வளோ ஹாஷாக கிஸ் பண்ணா? வலிக்குது. அப்படி தான் பண்ணுவேன். வாய் அடைக்கிறதுக்கு எனக்கு இதை தவிர்த்து வேறு என்ன வலி இருக்கு? நாட்டி பாய் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி திரும்பிக்கிறீங்க. தயாங்க அப்படி சிரிச்சுக்கிட்டே அவனை வண்டி ஓட்டுறான். தயாங்க அப்படி ட்ரைவ் பண்ணிட்டே போகிறான். இப்போது தயாங்கோட மேன்ஷன் நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ரொம்ப பெருசாக லக்ஸூரியாக இருக்குது. ஓ மை காட், செமையாக இருக்குது. யாரோட வீடோ கொடுத்து வச்சவங்க போல் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கவனிக்கவே இல்லை. தயாங் இதுக்குள்ளே தான் போகிறான்னு சொல்லிட்டு நீங்கள் விண்டோ சைட் தான் பார்த்துட்டே இருக்கீங்களா? ஸோ தயாங் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அந்த மேன்ஷன் கிட்டே வந்து ஸ்டாப் பண்ணுறான். நீங்கள் அப்படியே தயாங்கே பார்க்குறீங்க. என்ன அப்படி பார்க்குற? வந்துட்டோம் அப்படின்ட்டு தயாங் அப்படியே இறங்குறான். நீங்கள் கன்ஃபியூஸ்டாக அந்த கார்லேயே உட்காந்துருக்கீங்க. என்ன சொல்கிறேன் அவன்? இது அவனோட வீடா? இவன் மிடில் கிளாஸ் ஆச்சு. அப்போ அப்படி ஒரு வேளை என்ன ஏமாத்துறானா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவனை குறுன்னு பார்க்குறீங்க. அப்போது தயாங்க வந்து இந்த சைடு வந்து டோர் ஓப்பன் பண்ணுறான். என்ன உள்ளே இருக்கா? வெளியில் வா. அப்படின்ட்டு கன்ஃபியூஸ்டா அப்படியே தயாங்கே பார்க்குறீங்க. என்னடி என்ன ஆச்சு? தயாங் என்னை ஏதாச்சும் ஏமாத்துறியாடா? ஏன்டி? நான் ஏன்டி உன்னை ஏமாற்ற போகிறேன்? இல்லை, இந்த மாதிரி லக்ஸுரியான லைஃப்பெல்லாம் எதுக்கு என்கிட்ட காட்டிகிட்ருக்க? நம்ம மிடில் கிளாஸ் தானடா. நான் அவங்ககிட்ட சொன்னேனா நான் மிடில் கிளாஸ்ன்னு? ஹே, உனக்கு கிம்ஸ் குரூப் தெரியுமா? கிம்ஸ் குரூப்? ஆமாம் தெரியும். அவங்களோட பையன்டி நான். என்ன தயாங் காமெடி பண்ணிக்கிட்டு? என்னை பார்த்தா காமெடி பண்ணுற மாதிரி இருக்கா? அப்படின்ட்டு அவனோட ஃபேஸ் சீரியஸ் ஆகுது. அந்த டைமில் தயாங்கோட அம்மாவும் பாட்டியும் அப்படியே வெளில வராங்க. நீங்கள் அப்படியே அவங்களே பார்க்குறீங்க. ஹே தயாங், வயனை கூட்டு வந்துட்டியா? கூட்டு வந்துட்டம்மா, வாமா வயன் அப்படின்ட்டு அவங்க உங்களை கூப்பிட்றாங்க. நீங்கள் இது என்னோட அம்மாடி. வணக்கம் ஆண்டி. வணக்கம்மா. இது என்னோடய பாட்டி. வணக்கம் பாட்டி.
வாமா வாமா அப்படின்ட்டு அவங்க அப்படியே உங்களை உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் திரும்பி தயவங்க பார்க்குறீங்க. தயவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவங்க பின்னாடியே வந்துட்டு, எங்கள் தயவங்களோட அம்மா ரொம்ப அழகாக இருக்கு தெரியுமா, என் பையன் அடிக்கடி உன்னை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டே இருப்பான். இன்னைக்கு இப்படி சொன்னேன், அப்படி பண்ணேன், நிறைய விஷயங்கள் சொல்லுவான். அதுலேருந்து ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆண்டி நான் கேட்குறேன், தப்பான்னு நினைக்காதீங்க. என்னம்மா நீங்கள் கிம்ஸ் குரூப் ஃபேமிலியா? ஆமாம்மா. அப்படின்ட்டு நீங்கள் அப்படி தயவங்க பார்க்குறீங்க. நீ இன்னும் மாடி நம்பல. என்னடா தயவங்க என்ன சொல்கிறா? அதுவாம்மா, ஆக்சுவலி மேடம் நான் ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு நினச்சிட்டு இருக்குது. மிடில் கிளாஸ் ஃபேமிலியா? வயன் என்னம்மா சொல்கிற? நீ கூடிய சீக்கிரத்தில் இந்த கிம்ஸ் குரூப்போட மருமக ஆக போகிற. கிம்ஸ் குரூப்போட மருமகளா? நானா? அப்படின்ட்டு நீங்கள் தயவங்க அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. தயவங்க அப்படியே க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டு, இப்போ வச்சு நம்புறியா அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதோ ஷாக் அடித்த மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. தயவங்களோட அம்மா நான் எல்லா இடத்தையும் சுற்றி சுற்றி காட்டிகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு மைண்டில் எதுவுமே இல்லை. என்னது தயவங் மிடில் கிளாஸ் இல்லையா, கிம்ஸ் குரூப்போட ஃபேமிலியா அப்படிங்கிற மாதிரி அது மட்டும் தான் அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போது நீ சரிம்மா இருமா, நான் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, அம்மா அதெல்லாம் இருக்கட்டும், நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும். சரி தயாங், நீ உன்னோட ரூம்க்கு கூப்பிட்டு போ. ஓகே அப்படின்ட்டு இப்போது தயாங் உங்களை அப்படியே அவனோட ரூமுக்கு கூப்பிட்டு போகிறான். அப்படியே தயாங் பின்னாடியே போய் உள்ளே போய் நின்று பார்த்தா ரொம்ப லக்ஸரியாக இருக்குது. நீங்கள் இதை பார்த்துட்டு, தயாங் இது எல்லாம் நிஜமா தான். அப்புறம் ஏன் ஒரு மிடில் கிளாஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தேன்? ஏன்னா எனக்கு அதுதான் பிடிச்சிது. என் வயனும் அப்படி தான் இருந்தா, அதனால தான். என்னடி உனக்காக தாண்டி வந்து காலேஜ்லேயே ஜாயின் பண்ணேன். அதே மாதிரி இந்த மிடில் கிளாஸ் எல்லாமே உனக்காக தாண்டி. எனக்காகவா? ஆமாம். ஆனால் எதுக்கு? உனக்காகனா உன்னை லவ் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா ரொம்ப லக்ஸரியாக இருந்தால் நீ என்கிட்ட பேசியிருந்துருப்பியா என்ன? பேசியிருந்துருப்பேனே. நிஜமாவா? கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருந்துருப்பேன். உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும்டி. ரொம்ப ரிச்சான பீப்புள்ஸ்கிட்டலாம் நீ ரொம்ப பேச மாட்டேன், அவங்கெல்லாம் ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி ஓகே, நம்மளும் எதுக்கு ரிச்சுன்னு காட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட பேச மாட்டாளே, அதனால தான் நானும் இப்படி பண்ணேன். ஓ, நீ நிஜமாவே கிம்ஸ் குரூப்போட பையன்? எத்தனை தடவை சொல்கிறது அப்படின்ற ஃபேமிலி. அவன் அப்படியே அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படியே காட்டுறான். நிஜமா? இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது? என்னால் சத்தியமாக இது ஏற்றுக்கவே முடியல. ஏற்றுக்க முடியலையா, நம்ப முடியலையா? ரெண்டும் தான். இப்போ என்ன பண்ணலாங்க? என்னை கொஞ்சம் தனியாக விடுறியா? ஃபஸ்ட்டு என் மூளைக்கு நான் ப்ராசஸ் பண்ணி நீ தான் கிம்ஸ் குரூப்போட பையங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அட லூஸு, ஏண்டி? என்னை கொஞ்சம் தனியாக விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ரூமில் உட்காந்துருக்கீங்க. தயாங்க அப்படி சிரிச்சுக்கிட்டே அவங்க கிட்ட வரான். ஹே நம்படி, நான் தாண்டி. அப்போது நீ வேலைக்கு? அதான் எங்கள் அப்பாவோட கம்பெனி இருக்கே, அந்த கம்பெனி தான் நான் டேக் ஓவர் பண்ண போகிறேன். அந்த கம்பெனிக்கு நீ சிஇஓவா? ஆமாம், நான் தானே அவங்களோட வாரிசு. அப்போது நான் வேலைக்கெல்லாம் போக வேணாமா? உனக்கு இஷ்டம் இருந்தால் போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளோட கம்பெனிலே நீ வேலைக்கு போ. அப்போது ஒரு குட்டி வீடா? உனக்கு நான் பெரிய மேன்ஷனே கட்டித்தரேன்டி. மேன்ஷனா? இந்த மாதிரி மேன்ஷன் ஓகேவா உனக்கு? தயம் என்ன? இல்லை, நம்ம கண்டிப்பாக இந்த ஒரு மேன்ஷன், இந்த ஒரு லைஃப்பை தான் நம்ம லீட் பண்ணணுமா? அஃப்கோர்ஸ். ஏன் உனக்கு இது பிடிக்கலையா? எனக்கு தெரியல. ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லைஃப் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் தான். நீ ஆஃபீஸ் போவேன், நானும் ஆஃபீஸ் போவேன். அதே மாதிரி ஒரு குட்டி வீடு, நம்ம சம்பாதிச்சு வாங்குகிற ஒரு வீடு, அதில் ஒரு க்யூட்டான ஒரு டாக், ஃபேமிலி, அதில் ஒரு லைஃப் லீட் பண்ணணும் தான்டா நான் ஆசைப்பட்டேன். பட் இப்போ நீ எல்லாமே எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லும்போது என்னால் அது
அக்செப்ட் பண்ணிக்க முடியல தயாங். இப்போ நீ என்ன சொல்ல வர? எனக்கு இந்த லக்ஸுரி லைஃப் வேணாம் தயாங். நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம சம்பாதிச்சு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி அதில் நம்ம வாழலாம். இந்த மாதிரி பெரிய மேன்ஷன் அதெல்லாம் வேணாமே. ஏன்னா இவ்வளோ பெரிய வீடு ஏதோ தனியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுடா. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு ரொம்ப தனியாக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ குட்டி வீடாக இருந்தாலுமே நம்ம 2 பேரும் எப்போவுமே சேர்ந்து தானே இருப்போம். என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறியா? வயன், நீ சொல்கிறது எனக்கு நல்லா புரியுதுரி. உனக்கு என்ன, நம்ம சம்பாதிச்சு நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் அதானே? ஓகேடி பொண்டாட்டி, சீக்கிரமாகவே நம்ம சம்பாதிச்சு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி அங்கேயே போயிடலாம். ஓகே? நிஜமாடி. என் பொண்டாட்டி இப்படி இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. ஏன்? நான் கூட நினச்சேன் நான் ரிச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷமாக ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பேன்னு நினச்சேன். பட் ஆனால் நீ இப்படி ரியாக்ட் பண்ண நான் நினச்சி கூட பார்க்கலடி. ஏய் என்ன, எனக்கு அப்படிலாம் இருக்க பிடிக்காது. எனக்கு இந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக வாழணும் தான்டா ரொம்ப ஆசை. ஏன்னா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எங்கள் பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க. எங்கள் பாட்டியோட ஃபஸ்ட்டு பையன் ரொம்ப பணக்காரன். ரொம்ப பணக்காரன். பணம் 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 சொல்லிட்டு அவன் அதுக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டே இருப்பான். அவனோட ஃபேமிலியை சுத்தமாக மறந்துட்டான். அந்த ஃபேமிலிஸ் எல்லாம் என்ன ஆச்சு, அவங்க பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா, எதுவுமே கண்டுக்கிறதே இல்லை. அந்த பணம் வந்ததுமே ஆட்டிடியூடு சேர்ந்தே வந்ததுனால யாரையும் மதிக்க மாட்டாங்க. எங்கள் அப்பாவெல்லாம் சுத்தவே மதிக்கவே மாட்டான். எனக்கு இதெல்லாம் பார்த்து இந்த பணக்காரங்கனாலே ரொம்பவே ஆட்டிடியூட் காட்டுறாங்க, ரொம்ப திமிரு பண்ணுறாங்க. அதெல்லாம் அப்படி நினச்சிட்டேனா. ஸோ இப்போ திடீர்னு நீ ரிச்சுன்னு சொல்லும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆனது அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். அதனால தான்டா நான் சொல்கிறேன், இந்த மாதிரி மேன்ஷன்லாம் வேணாம். நமக்குன்னு ஒரு அப்பார்ட்மெண்ட் குட்டியாக இருந்தால் போதும். ஆட்டிடியூடே வேணாம். நம்ம சந்தோஷமாக மிடில் கிளாஸ் எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணலாம். என்ன நீ அந்த ஆஃபீஸ் ஒர்க் போறியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஏன்னா அது உன்னோட கம்பெனி. அது நான் உன்கிட்ட நான் இது பண்ண முடியாது. பட் ஆனால் நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்னா எனக்கு இந்த ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி லைஃப் தாண்டா வேணும். அச்சோ வயன், லக்கிடி நான். ஏன்? ஆமாம், இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு நான் கொடுத்து வச்சுக்கணும்ல. ஆஹா ஆமாடி. சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் எப்படியும் இந்த இயர் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். உனக்கு இன்னும் டைம் இருக்குல்ல. ஸோ அது வரைக்கும் நான் ஒரு ஜாப் போகிறேன். சரியா? ஜாப் போகணுமாடி தயாங்? சரி, நான் எதுவும் சொல்லலை. ஆனால் ரொம்ப தூரம்லாம் போகாத, பக்கத்துலேயே எங்கேயாச்சும் பாரு. ஓகே? சரி, ஓகே அப்படின்ட்டு 2 பேரும் ஹக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்படியே தான்டா அவங்களோட டேஸ் போகுது. அங்கே இருக்கவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, தயாங் உங்களை விட பெரிய பையன் அப்படின்ட்டு. அதனால இதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்த அந்த ரூமர்ஸ் எல்லாமே அப்படியே சார்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இந்த சைடு நம்ம ஜேசன் சைடு பார்த்துச்சுன்னா, ஜேசன் ஃபுட்டு வச்சே அவன் கரெக்ட் பண்ணிட்டாயா நம்ம ஜோவுமே திருப்பி அவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணி இப்போ அவங்க 2 பேருமே நல்ல கப்புள்ஸாக சுற்றிட்டு இருக்காங்க. இப்படியே தான்டா கொஞ்சம் டேஸஸ் அப்படி போகுது. உங்களுக்கும் தயாக்குமே மேரேஜ். நீங்கள் ரூமில் ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஸோ அந்த டைமில் ஜோ, ஹே வயன் என்னடி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல்? ஆமாடி, இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு அவங்க இன்றைக்கி எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறா. ப்ரப்போஸா? லூசு, இன்றைக்கி உன்னோட கல்யாணம்டி. ஆமாடி, இன்றைக்கி என்னோடய கல்யாணம் தான். பட் ஆனால் இன்றைக்கி தான் அவன் எனக்கு லவ் யூ சொல்ல போகிறான். நீங்கள் ஆல்ரெடி லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்போல்லாம் நீங்கள் லவ் யூ சொன்னதே இல்லையா? அவன் சொன்னதே இல்லை. அவன் சொன்னான், என்னோடய மெமரபுளான டே அன்றைக்கி தான் நான் சொல்லுவேன்னு சொன்னான். ஸோ இன்றைக்கி தானே எங்களோட மெமரபுளான டே, இன்றைக்கி சொல்லுவான்னு நினைக்கிறேன். ஐயோ ஜாலியாக இருக்குடி. அவள் அப்படியே அவங்களே பார்க்குறா. சரி டைம் ஆச்சு, எல்லோரும் வந்துட்டாங்களா? எல்லோரும் வந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் உங்கள் அப்பா வந்தோன்னே கூப்பிட்டு போங்க. எனக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்களும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்க. இப்போ உங்கள் அப்பாவும் அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே தயாங் அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே தயாங்கிட்ட போகிறீங்க. தயாங் அவ்வளோ க்யூட்டாக சப்பியாக இருக்கான். அவனை பார்க்கும்போதே அவனை கண்ணத்தை தான் பிச்சுக்கு பண்ணணும் போலே இருக்குது. நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே நடந்து வந்துட்டுருக்கீங்க. அவங்க அப்பா உங்களோட கையை எடுத்து தயாங் கையில் கொடுத்துட்டு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாப்பிள்ள,
தேங்க்யூ மாமா, உங்கள் பொண்ணை நான் ரொம்ப பத்திரமாவே பார்த்துப்பேன், எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு அவங்களும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே போய் உங்கள் அம்மா கிட்டவே நிற்கிறாங்க. உங்கள் அம்மாவும் அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே தயங்க பார்த்துட்டே இருக்கீங்க. தயங்க அப்படி சிரிச்சுக்கிட்டே உங்களே பார்த்துட்டே இருக்கோம். அப்போ நீங்கள் ஐயோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கே, எங்கள் ஃபாதர் சீக்கிரமாக வாங்க எங்களுக்கு கல்யாணம் பண்ணி விடுங்க அப்படிங்கிற மாதிரி இக்கராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது ஃபாதருமே கிம் தயாங் ஆகிய நீ வயனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? ஐ டூ ஃபாதர். வயனாகிய நீ கிம் தயாங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம் அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் அப்படி பார்த்து சிரிக்கிறீங்க. அப்போது ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு 2 வாரம் அப்படியே ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அப்போ ஃபாதரும் பிரைட்ஸும் க்ரூம்ஸும் கிஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொன்னவே தயாங்கிறமே எக்ஸைட்மெண்ட்டாக உங்களோட நெக்கை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அப்படியே பேக் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எல்லோரும் கிளாப் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் அப்படியே உங்களுக்கு டியர்ஸ் வருது. நீங்களும் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறீங்க. தயாங் அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறான். நீங்களும் அப்படியே சிரிச்சிட்டே நிற்கிறீங்க, எதிர்பார்க்குறீங்க அவன் லவ் யூ சொல்லுவான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவன் சொல்லவே இல்லை. அப்படியே தயாங்க பார்த்துட்டே இருக்கீங்க. தயாங் என்னடி அவ்வளோந்தானா? அவ்வளோந்தானா என்ன மறுபடியும் கிஸ் பண்ணணுமா? இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களோட ஃபேஸே அப்படியே மாறி போச்சு. நீங்கள் எதிர்பார்த்தீங்க அவன் லவ் யூ சொல்லுவான் அப்படின்ட்டு. பட் ஆனால் அவன் லவ் யூ சொல்லவே இல்லை. இவன் ஏன் இப்படி பண்ணுறான்? என் ஆசையில் மண்ணாலே போட்டானே. அப்போ எப்போ தான் எனக்கு லவ் யூ சொல்ல போகிறான்? ஸோ இப்படியே அந்த ஒரு டைமும் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் 2 பேரும் அப்படியே அந்த கார்கிட்ட போகிறீங்க. அப்போது உங்களோட கவுனை யாரோ பிடிச்சி இழுக்கிறா. நீங்களும் அப்படி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா உங்களோட ஜென்டில்மேன் பாய் ஃப்ரெண்ட். ஹே தேஹா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ என்னை ஏமாற்றிட்டல்ல? ஏமாற்றிட்டேனா? ஆமாம், நீ என்ன ஃப்யூச்சரில் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போது என்னோட மாமாவை கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு அவன் உங்களை பார்த்து கேட்குறான். அப்படியே அவனை அப்படியே தூக்கி வச்சுக்கிறான். என்னடா கோவமா? ஆமாம், எப்படி நீ என்னோடய லவ்வரை கல்யாணம் பண்ணிக்கலாம்? இப்போ என்னோடய ஒய்ஃபுடா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உனக்கு ஒய்ஃப் ஆகிறதுக்கு முன்னாடி, உனக்கு லவ்வர் ஆகிறதுக்கு முன்னாடியே அவன் என்னோடய லவ்வர். வேணா கேட்டுப்பாரு. அப்போ தயாங்க அப்படி அவங்க போகிறேன். ஆமாம், என்னோடய ஃபர்ஸ்ட் லவ்வர் எப்போவுமே தேகா தான். லவ் யூ தேகா, உன்னை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தியா, அவன் எனக்கு லவ் யூலாம் சொல்கிறான். லவ் யூ டூ வாயனா அப்படின்ட்டு அவனும் கிஸ் பண்ணிக்கிறான். நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. தயாங்னா செம காண்டாகுது. நீங்கள் அவனை வச்சு கொஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. தயாங்கு இவன் வேறு போட்டு உசுரை வாங்குறானே. போதும் எங்களுக்கு டைம் ஆச்சு, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு அப்படியே உங்ககிட்டேருந்து வாங்குறான். இல்லை நான் வயனா கூட தான் இருப்பேன் அப்படின்ட்டு அவங்களே அப்படியே பிடிச்சிக்கிட்டான். நீங்களும் ஆமாம் நானும் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் கூட தான் இருப்பேன், அவன் கூடலாம் இருக்க மாட்டேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் அவனை வச்சு செஞ்சிட்ருக்கீங்க. இங்கே தயாங்குனா வயன் ப்ளீஸ் டைம் ஆகிடுச்சிடி, வீட்டுக்கு போகணும். அதெல்லாம் பரவாயில்ல, அப்புறமா போய்க்கலாம். நான் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் கூட நான் பேசணும் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் நேரமாக தேகா கூட பேசி தயாங்க ரொம்ப வெறுப்பேற்றிட்டே இருக்கீங்க. இங்கே தயாங்குனா எங்கே போனேன் அக்கா? லீனா என்னடா நீ இன்னும் கிளம்பலையா? எங்கே கிளம்ப விடுறான் அவன் பையன்? அங்கே பாரு, என் ஒய்ஃபு கூட அவன் இருந்து கம்பெனி அடிச்சிட்ருக்கான்டி. ப்ளீஸ் நீ தயவு செஞ்சு எப்படியாச்சும் உன் பையன் அங்கே கூட்டிகிட்டு போயான். ஐயோ இவனுக்கு இதே ஒரு வேலையை வச்சுட்டு தெரியுறான். சரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லீனாவும் அவங்கக்கிட்ட அப்படி சிரிச்சுக்கிட்டே சரி வா போகலாம், அவங்களுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அவங்கள தூக்கிட்டு அப்படியே போகிறாங்க. இங்கே தேகானா ஏன்னா லவ் யூ அவனை நம்பாத, அவன் சரியான ஃப்ராடு. நான் தான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான்ல, நான் அவனை லவ் பண்ணுறேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் கத்திட்டே போகிறான். நீங்கள் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இங்கே தயாங்கனா எது நான் அவளுக்கு வேணாமா அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்த்து அவன் முறைக்கிறான். இங்கே நீங்கள் என்ன தயா என்ன அப்படி பார்க்குறீங்க? நான் ஏன் பார்க்குறேன் உனக்கு தெரியாதா? அதுவும் அவன்கிட்ட போய் என்ன தயா ப்ரொசஸ் ஆகுதா? ஆமாம் எனக்கு ரொம்ப ப்ரொசஸ் ஆகுது. வாரியா வீட்டுக்கு போகலாமா? வீட்டுக்கு போய் மற்றதெல்லாம் பேசிக்கலாமா? சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ தயாங்குமே ட்ரை பண்ணிட்டு இப்போ நீங்களும் தயாங்குமே ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் போகிறீங்க. அது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹையஸ்ட் அப்பார்ட்மெண்ட் கூட சொல்லலாம். ஆனால் அதில் நீங்கள்
டாப் ஃப்ளோரும் இல்லாமல் கிரவுண்ட் ஃப்ளோரும் இல்லாமல் மிடில் நீங்கள் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து புக் பண்ணியிருக்கீங்க. இப்போ உங்களை அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்களும் பார்க்குறீங்க. வாவ், நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஆனால் இவ்வளோ பெருசாக நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. இங்கே பாருடி, நீ என்ன தான் குட்டியாக போதும், சிம்பிளான லைஃப் போதும்னு சொன்னாலும் என் ஒய்ஃப்க்கு நான் நிறைய பண்ணணும்னு ஆசைப்படுவேன்ல. ஆ ம் இருந்தாலும் இருந்தாலும் இல்லை, எல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு இப்போ தயாகம் அப்படியே உங்களுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். இல்லை பார்த்தாலே உங்களுக்கு பிடிச்சது மட்டும்தான் அப்படியே எல்லாமே இருக்குது. பார்த்துட்டு நீங்களே அப்படியே ஷாக் ஆகிட்டீங்க. தயாங், என்னடா எல்லாமே எனக்கு பிடிச்சதாவே இருக்குது. ஆமாம், நம்மளோட வீடு எப்போவுமே என்னோடய ஒய்ஃப்க்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஆஹா, வா உள்ளே போய் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு தயாங் அப்படியே எல்லா இடத்துலையும் சுற்றி காட்டுறான். உங்களுக்கு எல்லாமே பிடிச்ச மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அது எல்லாமே இருக்குது. அப்படியே திரும்பி தயாங்க பார்த்துட்டு, தயாங்கா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குடா, ரொம்ப லக்ஸரியும் இல்லாமல் இது எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்குது தெரியுமா. ஆமாடி, எனக்கு தெரியாதான் என் பொண்டாட்டியோட டேஸ்ட்டு. விட, நான் போய் சுற்றி பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எல்லா இடம் போய் பார்க்குறீங்க. கடைசியில் ஒரு பால்கனி இருக்குது. அங்கேருந்து பார்த்தா மொத்த வியூவுமே அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக தெரிகிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. தயாங், இங்கே வந்து பாருடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிடுறீங்க. தயாங்க அப்படியே உங்களை பேக் பண்ணிட்டு சொல்லு பண்ணாட்டி, நல்லா இருக்குல்ல? எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நான் அதை சொல்ல, வியூவை பாருடா. நல்லா தாண்டி இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஏன்டி நமக்குள்ளெல்லாம் தேங்க்யூ சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க. வா, நம்ம அடுத்த கட்ட வேலைக்கு போகலாமா? எதை? அதெல்லாம் இன்றைக்கெலாம் இல்லை. என்ன சொல்கிற? நான் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு உன்கிட்ட நான் ஒன்று கேட்கணும். என்னடி இந்த டைமில் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு? டைம் இல்லடி, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு இப்போ நீ இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். என்ன சொல்லு? நீ ஏன் எனக்கு இன்னும் லவ் யூ சொல்லவே இல்லை? லவ் யூவா? நீ மேரேஜ் டைம்லாச்சும் எனக்கு சொல்லுவேன் நான் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் நீ சொல்லவே இல்லை தயாங். ஏன் தயாங் இப்படி பண்ணுறேன்? அப்போ நீ என்ன லவ் பண்ணலையா? என்னடி, நான் லவ் பண்ணுறேங்கிறது அந்த ஒரு 3 வேர்டில் தான் உனக்கு தெரிஞ்சுக்கணுமா என்ன? உனக்கு எப்படிலாம் தெரியாது, ஆனால் எனக்கு அதுதான் முக்கியம். வெயிட் பண்ண அப்படின்ட்டு தயாங் அப்படியே உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு வரும்போது கையில் ஒரு பப்பியையும் தூக்கிட்டு வரான். நீங்கள் தான் பார்க்குறீங்க. தயாங் க்யூட்டாக இருக்குடா. க்யூட்டாக இருக்குல்ல? இதான் நம்ம பப்பி யாங்டன். க்யூட் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வாங்கி நல்லா கொஞ்சிக்கிறீங்க. ஆனால் உங்ககிட்ட நல்லா செட் ஆகிட்டான். தயாங் உங்களேனா அப்படியே ரசித்து பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் யாங்டன் கூட செமையாக விளையாடிட்டே இருக்கீங்க. தயாங், நான் நினச்ச மாதிரி எல்லாமே இருக்குடா. பாரு, நம்மளோட ஃபஸ்ட்டு குழந்தை எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல? ஃபஸ்ட்டு குழந்தையா? ஆமாம், பாரு, இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு குழந்தை யாங்டன். அப்படின்ட்டு யாங்டன் கிஸ் பண்ணுறீங்க. சரி, யாங்டன் எவ்வளோ நாளைக்கு தான் தனியாகவே இருப்பான். ஸோ அவனுக்கு ஒரு சிப்ளிங் வேணாமா? என்னடி இப்படி பார்க்குற? வாடி, டைம் இல்லை, வேலையெல்லாம் பார்க்கணும்ல. முடியாது. ஏன் இப்படி வம்பு பண்ணிகிட்ருக்கா? நான் கேட்டதுக்கு பதில். ஏன் நீ எனக்கு இன்னும் லவ் யூ சொல்லவே இல்லை? அச்சோ, நான் சொல்கிறேன்டி. தயாங் அப்படியே யாங்டனை வாங்கி அப்படியே கீழே விட்டான். யாங்டன் அப்படியே அந்த சோஃபா கிட்டே போய் எங்கேயோ போயிட்டுருக்கு. நீங்கள் அப்படியே யாங்டனை திரும்பி பார்த்துட்டு அப்படியே தயாங்க பார்க்குறீங்க. தயாங் அப்படியே உங்கள் கிட்ட வந்து நிற்கிறான். என்ன தயாங், எதுக்கு இவ்வளோ கிட்ட வந்து நிற்கிற? உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாகணும் இல்லடி? பனிஷ்மெண்டா? எதுக்கு? ஏன்? ஆமாம், உன் புருஷன் கிட்டேயே நிற்கிறான். அவன் முன்னாடி வேற ஒருத்தனுக்கு லவ் யூ சொல்கிற. ஹவு இஸ் இட் பாசிபிள் வயான்? நீ தான் எனக்கு லவ் யூவே சொல்லவே இல்லைல்ல. ஆனால் தேகாவை பார்த்தியா, நான் லவ் யூ சொன்ன அடுத்த நிமிஷமே அவன் லவ் யூ திரும்ப சொன்னான். நீயும் இருக்கிறிய வேஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு அப்படியே ரூமுக்கு போகிறீங்க. வேஸ்ட்டா வயன், இன்னைக்கு நீ செத்தடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு இருந்திருப்பீங்க. உங்களை அப்படியே தூக்கிட்டு அந்த பெட்டிலே கொண்டு தொப்புன்னு போடுறேன். தயாங், வலிக்குதுடா, என்னடா பண்ணுற? என்ன நீ எப்படி வேஸ்ட்டுன்னு சொல்லலாம்?
சொன்னதை ரிக்ரெட் பண்ண வைக்கணும்ல வயன் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கக்கிட்ட க்ளோஸாக வரான். தயம், இன்றைக்கி நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், இன்றைக்கி எதுவும் வேணாம். இல்லை இல்லை, இன்றைக்கி தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு அப்படியே ஃப்ளைங் கிஸாக கொடுக்குறான். தயம், வேண்டாம் வேண்டாண்டா, வேணும்டி அப்படி சொல்லிட்டு அப்படியே அவங்க மேலே அப்படி குதிக்கிறான். நீங்கள் வலிக்குதுடா, ஏன்டா எரும மாடு வலிக்குதுடா. அப்புறம் பொண்டாட்டி, தென் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏன்டி இப்படி இடம் பிடிச்சிட்ருக்க? நீ தான் சொல்லவே இல்லையே, எனக்கு அதுதான் முக்கியம். அது கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணுமா? சொல்லணும், எனக்கு சொல்லி தான் ஆகணும். சொல்லணும் மாதிரி சொல்லணும். அப்புறம் இஷ்டம் அப்படியே சொல்லிட்டு அவங்க கையை அப்படியே டைட்டாக கட்டி போடுறான். தயம், என்னடா பண்ணுற, என்ன பண்ணுற? நீ தான் லைஃப் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்ட, நீ சொன்னால் நான் கேட்கணுமா? பரவாயில்லடி, இது கூட கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது, வெயிட் பண்ணு அப்படி சொல்லிட்டு அவங்க கையை நல்லா டைட்டாக டைப் பண்ணுறான். அப்படியே அவங்களே பார்க்குறான். நீங்கள் அப்படியே அந்த கவுனோடு தான் இன்னும் இருக்கீங்க. ஆல்ரெடி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, இன்றைக்கி எதுவும் வேணாம், சொன்னால் கேளு, எனக்கு இன்றைக்கி வேணும் அப்படின்ட்டு அவங்க ஃபேஸு, நோஸு, லிப்ஸு அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணி அவங்க நெக்லெல்லாம் அப்படியே ஹெக்கி மார்க் மேக் பண்ணுறான். ஐயோ வலிக்குதுடா, நான் அப்படி தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடிக்கிறான். வலிக்குது, கடிக்காது அப்படின்ட்டு அவங்களோட ஷால்ஸில் இருக்க அந்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ண ஒவ்வொரு பீசஸாக விழுந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பட் இருந்தாலும் இல்லை அவன் லவ் யூ சொல்கிறது வரைக்கும் நீ ரியாக்டே பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்டிஃபாக இருக்கீங்க. ரியாக்ட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் அப்படியே பைக்கில் முணங்கிட்டு இருக்கீங்க. இதை பார்த்துட்டு தயம், என்னடி எதுவுமே பண்ணாமல் அப்படியே இருக்க, மூன் பண்ணுறி? அதெல்லாம் பண்ண முடியாது, போடா. நீ லவ் யூ சொல்ல மாட்டியா, ஆனால் நான் ரியாக்ட் மட்டும் பண்ணணுமா? அதெல்லாம் முடியாதுப்பா. அப்போ மேடம் ரியாக்ட் பண்ண மாட்டீங்க? சரி, பத்துருமா, கண்டிப்பாக நீ இன்னைக்கு ரியாக்ட் பண்ணியே தீரும் அப்படின்ட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி, இப்போ நீங்கள் வெறும் இன்னோஸோட மட்டும்தான் இருக்கீங்க. உங்களுக்கு நான் ஷையாக ஒரு ஐயோ இவன் வேறு இப்படி பார்க்குறானே, ஓ மை குட்னஸ், செமையாக இருக்குடி அப்படின்ட்டு அவங்களோட செஸ் கூட விளையாடிட்டு இருக்கான். நீங்கள் தயா அப்படிலாம் பண்ணாத, அப்படி தான் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு அவன் வேணும்னே அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல, நீங்கள் ஒரு மாதிரி தான் நெளிஞ்சிட்டே இருக்கீங்க. எனக்கு நல்லா புரியுது. ஸோ அடுத்த கட்ட ஆயுதமாக அவன் வந்து அவங்களோட இன்னர்ஸ் கிட்ட போகிறான். நீங்கள் வேணாம் தயா, ப்ளீஸ் வேண்டாம், வேணும்டி அப்படின்ட்டு அவன் கீழே போய் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவங்களால சுத்தமாக முடியல. நீங்கள் வந்து மூன் பண்ணிட்டீங்க. அவனை சிரிச்சுக்கிட்டு, நான் வின் பண்ணிட்டேன்டி, நீ மூன் பண்ணிட்டேன். இங்கே தயம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவங்களே பார்க்குறான். தென் அவனோடது இன்சர்ட்டும் பண்ணிட்டான். இங்கே உங்களுக்கு அவ்வளோ வலி, அப்படியே கத்திட்டுருக்கீங்க. இப்போது தயம் அப்படியே அவங்கள பார்த்துட்டு அவங்க கண்ணிலலாம் அவ்வளோ டியோஸ் அதெல்லாம் வைப் பண்ணிக்கிட்டு, வயன் லவ் யூ டி, லவ் யூ. இந்த சிச்சுவேஷனில் சொல்கிறதுக்காக தான் நீ இந்த லவ் யூ சொல்லாமல் இருந்தியா? ஆக்சுவலி நான் மேரேஜ் டைமே சொல்லிடலான்னு பார்த்தேன், பட் உனக்குள்ளே நான் இருக்கும்போது லவ் யூ சொன்னால் வேறு மாதிரி கிக்காக இருக்கும்ல, அதுக்காக தான் டி லவ் யூ டி, லவ் யூ பொண்டாட்டி. இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா, அதுக்காக இத்தனை வருஷமாக என்கிட்ட நீ லவ் யூவே சொல்லலை லூஸு அப்படின்ட்டு நீங்கள் அவனை போட்டு அடிக்கிறீங்க. அடிக்காத, நீ இங்கே அடிக்க நான் கீழே அடிப்பேன். சரி அழகிது தான், பார்த்து பண்ண, சரி நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க 2 பேருக்குள்ளே மேக் அவுட் நடக்குது. நீங்களும் மூன் பண்ணுறீங்க, தயாங்கவும் மூன் பண்ணுறாங்க. அது ஒரு பிளேஸே அவ்வளோ லவுடாக இருக்குது அவங்க 2 பேரோட மூனிங்கில். ஸோ இப்படியே தான் நெக்ஸ்ட் டே பார்த்தா நீங்கள் தயாங் மேலே அப்படி படுத்திருக்கீங்க. தயாங்க உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே உங்களே பார்த்துட்டே உங்களோட ஹேரெல்லாம் ரஃபில் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே எழும்புறீங்க. குட் மார்னிங் நீ பொண்டாட்டி. ஆமாம், சீக்கிரமாக எழும்பிட்டியா? அப்புறம் என்ன நெக்ஸ்ட் ரவுண்ட் போகலாமா? என்ன நெக்ஸ்ட் ரவுண்டா? அதெல்லாம் முடியாது,
எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு இன்னும் தூக்கம் வருது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை தள்ளி படுக்கிறீங்க. இங்கே தயம் எங்கடி போகிறா, தூக்கம் வருதுடா, தூங்க போகிற, இங்கே வா அப்படின்ட்டு அவன்கிட்ட பக்கத்தில் இழுக்க வச்சு டைட்டாக ஹக் பண்ணிட்டு, எப்போவுமே நீ இப்படி தான் படுக்கணும். ஆனால் என்ன ஆனா, ஒரு ஆணாவும் இல்லை அவனாவும் இல்லை, ஒழுங்காக இப்படியே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டைமில் யாங்டனோட சவுண்ட் கேட்குது. யாங்டன் அப்படி குலைச்சிக்கிட்டே அவங்க கிட்ட வருது. நீங்களும் அப்படியே பெட்ஷீட் வச்சு கவர் பண்ணிட்டு, ஹே யாங்டன் வா 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 அப்படி சொல்லிட்டு நீங்களும் யாங்டன் அப்படியே எடுத்து வச்சுக்கிறீங்க. அவங்க அப்படியே பார்க்குறான். இப்போவே நமக்கு ஒரு ஃபேமிலி ஆகின மாதிரி இருக்குல்ல தயம். கூடிய சீக்கிரத்தில் யாங்டனுக்கு ஒரு சிப்ளிங்கும் வரப்போகிறான்ல. தயாங் என்னடி அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக வரும் பாரு, போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை அடிக்கிறீங்க. அவன் உங்களை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கான். நீங்கள் அவனோட கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி, லவ் யூ தயாங்க, லவ் யூ டி. ஏன்டி சும்மா சும்மா என் கண்ணத்தையே பிடிச்சி கிள்ளிக்கிட்டே இருக்க, அது உன் கண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, அவ்வளோ கொல்லுன்னு அப்படியே அமுல் பேபி மாதிரி இருக்கடா. பா என் புருஷன் ஒரு அமுல் பேபி, க்யூட்டாக இருக்கான் அப்படி சொல்லிட்டு அவன் முறைகிறான். நீங்கள் அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஓகேடா, கண்டிப்பாக இந்த ஒரு ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நினைக்கிறேன் பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, ஓட்டிஸ் ஆன் ஹாட் வைப்ஸ் ஆஃப் லவ், அதுலேயே உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்கவும் மறந்துடாதீங்க. நான் வந்து இனி கொஞ்சம் கொஞ்சமாக நான் வீடியோ போடுறேன். அப்புறம் எஃப்எஃப் வந்து இனி போடுறேன்டா, நிறைய பேர் கேட்குறீங்க, முக்கியமாக ஜிகுக்கு வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? ஓகே, இனி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். பாய், லவ் யூ, பாய்.